ஹாய் கைஸ், எனக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோவை ஹக் பண்ணி எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ பயங்கர ஷாக் ஆகிட்டான். என்னடா இப்போ நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துக்கிட்டே இருக்க. அவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கான். சிக்னல் போட்டது கூட தெரியல. ஆளு மெய் மருந்து போயிட பின்னாடி எல்லாம் ஹாரன் சவுண்டு கேட்டு தான் நினைவுக்கே திரும்பி வரான். இருந்தாலும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே அவளை பார்த்துக்கிட்டே தான் காரை ஓட்டிட்டு வரான். இப்போது ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டா. குஷனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் எட்டி பார்க்க அவன் ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. என்ன லைட் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சவன், ப்ரோமோ 5 நாளில் ரெடி பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்மளால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸை தேட ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மீட்டிங். ஒரு ஐடியாவும் உருப்படல, என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு லின்சி கேரக்டருக்கு எப்படி 2 முகம் இருக்கோ அது போல் ஹியூமனும் பெஸ்ட்டும் ஒரே உலகத்தில் வாழ்கிறாங்க, அது மாதிரி ஒரு தீமை போடுவோன்னு சொல்ல இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதனால ஹீரோவும் லின்சியோட ஃபைனல் அட்டாக்கு முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணி அந்த இடத்துல இதை ஆட் பண்ணுவோன்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோவும் சில ஐடியாஸ் கொடுக்குறான். ஸோ இப்படி எல்லாருமே சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க ரொம்ப நல்லாவே இருக்கு. பட் இது ஆர்ட் டீமுக்கு தான் கொஞ்சம் ப்ரெஷரை எச்சாக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவே சொல்ல, எனக்கு இதை ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் போகிறேன்னு சொன்னாலும் இவங்க ஓகே சொல்லுவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபேன்சி நான் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. பட் வெளியே வந்ததும் ஃபேன்சி கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட தாராளமாக கேளுங்கன்னு சொல்லி கேட்க, உனக்கு அப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்கு, சரி அப்போ வெப்பன்ஸ் எல்லாம் மேக் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். பயங்கர ஆர்வத்தோட ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த பக்கம் பிஎம் டீமோ குஷனோட ஐடியாலாம் பயங்கரமாக தான் இருக்குது. பட் அந்த 5 நாள்லலாம் இவங்க முடிக்கவே மாட்டாங்க. சப்போஸ் முடிச்சிட்டா கூட நம்மக்கிட்ட பேக்கப்க்கு பிளான் இருக்குன்ட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினும் வெப்பனை ஒரு வழியாக ட்ரா பண்ணி டிஎல் கிட்ட கொண்டு போய் காமிச்சா, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீன்னு சொல்லி அதில் இருக்க குறையெல்லாம் சொல்லி ப்ரொஃபஷனலாக பண்ண தெரியும்னா பண்ணு, அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் என்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதுன்னு கழுவி ஊற்றிட்டு இருக்காரு. இப்போ திட்டம் வாங்கிட்டு வந்து என்னடா பண்ணுறதுன்னு படுத்தா. ஸோ 3D மாடல் பண்ண தெரியலையா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வரேன். ஹீரோவும் சேர்ந்து வரான். வந்தா 2 பேரும் ஒன்னாத்தான் வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனோட லுக்கு. நான் இருக்கும்போது இவளை கரெக்ட் பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரோட லுக்கு. இவ்வளோ எனக்கு ஒன்றும் தேவையில்லை, காலேஜ்லேயே நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதை வச்சு நானே மேனேஜ் பண்ணிப்பேன்னு சொல்ல இன்னைக்கு ரொம்ப வேலை செஞ்சுருக்கேன், டீ குடி நல்லா இருக்குன்னு சொல்லி ஷூ கொடுக்க, கியான்லிக்கு டீ பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா, இந்த காஃபி உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 2 பேரும் ஆரம்பிச்சுட்டானுங்க. இவன் 2 பேரோடதையும் வாங்கல, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. இப்போ இந்த பக்கம் ஜூனை காட்டுறாங்க. சீக்கிரம் ப்ரோமோ கொடுத்தாகணும் இல்லையா, ஸோ ஓவர் டைம் பண்ணிட்டு இருக்கேன். இவனோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் ரூருவோ கால் மேலே கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. எனக்கு வேற வேலை இருக்கேன்னு சொல்லி கட் பண்ணிக்கிட்டு வேலையவே பார்த்தா அடுத்து மெசேஜை பண்ணி சாப்பிடிச்சிட்டு இருக்கா. கரெக்டாக செங்ஷி 8:30க்கு ரூருவோட அப்பாயின்மெண்ட் இருக்கே அப்படின்னு சொல்ல ஹீரோ ப்ரோமோ பற்றி டிஸ்கஸ் பண்ணும்லவான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். அப்போது வேற வழியே இல்லை, செங்ஷி எனக்கு பதிலாக நீ அங்கே போயிடுங்கிறான். ஐயோ என்னால் முடியாது, நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணுங்க, நீ பாட்டுக்கு பேச. லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு டால் கொடுத்தல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது எங்கே வாங்கினேன் எனக்கு தெரிஞ்சு, அதை கொண்டு போய் கொடுத்தேன்னா அவள் என்னை மன்னிச்சிடுவா, பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவளுக்கும் நான் வாங்கி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபீலு. ஸோ பென்சிலை சுற்றி விட்டு வாங்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டு இருக்கா. அது திரும்பி திரும்பி இவளை பார்த்தே நிற்க வாங்கணுன்னே தான் வருது அப்படின்னு கஷ்டப்பட்டு முக்கி தக்கி பர்ச்சேஸ்க்கு போட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே 3D ஆர்ட்டை ஃபினிஷ் பண்ணி நம்ம ஹீரோயின் டிஎல் கிட்ட வந்து காட்ட ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட இருந்து பாராட்ட கூட வாங்கிட்டா ஹீரோயின். ஸோ இப்படி எல்லாரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணதில் இவங்க ஓரளவு வேலையை முடிச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு நைட்டு எல்லாரையும் சீக்கிரமாக அனுப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் மட்டும் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நாளைக்கு ஈவினிங் இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜூனும் சீக்கிரமாக பார்த்து வீட்டுக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவனுக்கு தலைவலிக்கும் போல, ஸோ டேப்லெட்டை போட கரெக்டாக ஹீரோயின் பார்த்துட்டா. என்னாச்சு உடம்பு சரியா, மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியெல்லாம் இல்லை லைட்டாக தலைவலி தாங்கிறான். என்னது தலைவலியா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தவன், நல்ல வேலை தலைவலி மட்டும்தான், ஃபீவர்லாம் அடிக்கலப்பாங்கிறா. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நானே டிரைவ் பண்ணுறேன், தலைவலியோட எப்படி நீ டிரைவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கார்க்கே வாங்கிக்கிட்டு போகிறா. ஸோ அப்படியே வீட்டுக்கு வர பாவம் அவன் வசதியில் அப்படியே தூங்கி போயிட்டான். கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்தினா எழுந்துருவானோன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஃபவுண்டனையே சுற்றி வந்துட்டு இருக்கா. கரெக்டாக வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட, சும்மா அப்படியே டிரைவ் பண்ண பழகிட்டு இருந்தேன்னு சொல்ல, என்னது பழகிட்டு இருக்கியா பாரு, குப்பை தொட்டியில எப்படி நாசக்கேடு பண்ணி வச்சிருக்கேன்னு ஒழுங்கா காலையில் காம்பன்சேட் பண்ணுறேன்னு சொல்ல, ஐயோ பார்க்கல நாங்கள் 401 தான் ஸ்டே பண்ணியிருக்கோம், நாளைக்கு காலையில் காம்பன்சேட் பண்ணிடுறோன்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வச்சுட்டு இருக்கான். இது பார்த்து இவன் சிரிக்க, நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும்னு சொல்லி தான் சும்மா ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தேன், சரி தப்பு என் மேலே இருக்கு, அதனால காம்பன்சேட்டை ஸ்ப்ளிட் பண்ணிப்போன்னு சொல்ல சரிங்கிறான். ரிப்பேர் ஃபீயும் சேர்ந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்போன்னு சொல்ல எதுக்கு பேச்சு பார்த்துட்டு இருக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல, அப்போ நீ அன்னைக்கு குடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ அன்னைக்கு அதிகமாக குடிச்சப்ப தானே இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க, இவனும் குடிச்சிருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குங்கிறான். அப்போ நீயே பே பண்ணிக்கப்போன்னு சொல்லி அவள் இறங்கி போயிட்டா. இந்த பக்கம் ஜூனு அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறது கூட தெரியாமல் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அவளே உள்ளே வந்துட்டா. அது கூட தெரியாமல் செங்ஷி நினச்சி பேசிகிட்டு இருக்க பயங்கர காண்டாயிட்டா. இவளை பார்த்து
பார்த்ததும் நான் இந்த வேலையை முடிச்சதும் வரலான் இருந்தேன், சரிவா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். மணி இப்போ 10 எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இது 20 வருஷத்துக்கு ஒரு டைம் வரக்கூடியது, அதை உன் கூட சேர்ந்து பார்க்கணும்னு நினச்சா நீ இப்படி பண்ணுறிய அப்படி சொல்லிட்டு கத்துறா. அப்படி கிடையாது, உனக்காக பாரு சர்ப்ரைஸா பொம்மையெல்லாம் கூட வாங்கி வச்சிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் சொல்கிறான். எனக்கு அப்படி இப்படி எல்லாம் பாய் ஃப்ரெண்ட் வேணும்னாலும் நான் கேட்கவே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவனா தான் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரேக்கப்பே பண்ணிட்டா போல கிளம்பிட்டா. பாவம், இந்த பக்கம் இந்த விஷயமெல்லாம் தெரியாம செங்ஷியோ டால் மிஷின்ல இருந்தாலும் டால் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஒன்றும் வரல. இவளுக்காகத்தான் இதை வாங்குவா போல, என்னன்னு தெரியல. ரீஸ்டாக் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டா இல்லம்மா வேற பக்கம் பார்த்துக்கோன்ட்டாங்களா. சரி நான் ஆன்லைன்ல தேடி பார்க்க இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க, யாருன்னு தெரியல. ஸோ உடனே நான் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துட்டு வாங்கிக்கோமா அப்படின்ட்டாங்க. இவளுக்கு நேரில் பார்த்து பேசணுன்னாலே பயமாச்சே, இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வர்றது ஜூனு. செங்ஷி நீயா இதை ஆர்டர் பண்ண அப்படி சொல்லிட்டு முடிக்க இவளுக்கு ஒன்றும் புரியல. இதை நீயே ஃப்ரீயாகவே வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கான். ஆனால் இது ரூரோக்கல்ல வாங்கினீங்க அப்படி சொல்லிட்டு இவ கேட்க அதையே கேட்குறேங்கிற மாதிரியே இவனோட மூஞ்சி மாறுது. அப்புறம் என்ன 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. அவன் சொன்னதும் கரெக்டு தான். நான் மட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா அவன் நினச்சது எல்லாம் கூட இருந்து பண்ணியிருப்பேன். பிஸ்னஸ் ஆரம்பிச்சதால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். செங்ஷி டக்குன்னு அவனோட ட்ரிங்கை பிடிங்க குடிச்சிட்டு இருக்கா. இங்கே நாளில் பிரேக்கப் ஃபீல்டில் இருக்குன்னு சொல்லி இவன் கேட்க நீங்கள் அப்செட்டாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியலங்கிறா. அதனால திரும்ப குடிக்க நீ ஆல்ரெடி எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டு அதை பிடுங்கிக்கிட்டு நானே பெரிய பையன் ஆகிட்டல, நானே ஏதாவது சரி பண்ணிக்கணும்னு இருக்கான். ஸோ அப்படியே 2 பேரும் கிளம்பி வராங்க. பலூன்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஓடி போய் ஒரு பலூனை வாங்கிட்டு வந்து இவங்கிட்ட நீட்டி அமெரிக்கன் ட்ராமாவில் சொல்லியிருக்காங்க, நம்மளோட கஷ்டத்தெல்லாம் இந்த பலூன் கிட்ட சொன்னா அப்படியே பறந்து போயிடுமாமா, சொல்லுங்கன்னு சொல்ல அது அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் சொல்ல மாட்டேன்ட்டான். ஸோ இவளே அந்த பலூனை பார்த்து இன்னைக்கு குடிச்ச பியர் நல்லாவே இல்லைன்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு அதை உடச்சவன் இப்போ நல்லா இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கிறா. ஸோ இன்னும் 2 பலூன் எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்க என்னை கழட்டி விட்டுட்டான்னு மெதுவாக சொல்லி ஒன்று உடைக்கிறான். சத்தமாக சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்க என்னை ஒருத்தி கழட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லி அதை உடைக்கிறான். ஸோ இது பிடிச்சி போயிட அடுத்தடுத்து ஒவ்வொரு பலூனா எடுத்து கத்தி உடைச்சிட்டு இருக்கான். அவ்வளோதான், கடைசியில் 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் செங்ஷிக்கு தான் பயங்கர குஷி, சந்தோஷமாக உடைச்சிக்கிட்டு திரும்ப வேணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். செங்ஷி இப்போ நீ ரொம்பவே மாறிட்ட தெரியுமாங்க, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். முன்னே இருந்ததுக்கு இப்போ நீ ரொம்பவே சேஃபுல் ஆகிட்ட, இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பலூனை எடுத்து கொடுக்குறான். இன்னைக்கு எனக்கு கம்பெனி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி உனக்காக தான் இதுன்னு கொடுக்குறான். இவளுக்கு ஒரே சந்தோஷம். தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வந்தா ஒரே கலவரம் தான். பிஎம் டிபார்ட்மெண்ட் இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. என்னன்னா ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்டோட ப்ரோமோ அண்ட் நம்ம ஹீரோவோட ப்ரோமோல எது வின் பண்ணுதோ அதுக்கு தான் வந்து பூத் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது அந்த எக்ஸ்போ நடக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு தான் இது. பட் ஹீரோவோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பிஎம் டீமுக்கு எடுத்து பூத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த காண்டில் தான் இப்போ பயங்கரமாக கத்துறான் ஹீரோ வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பா. எங்களோட கீ அனிமேஷன் 4 கேரக்டரை வெளியே விட்டோம், அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ எதுக்காக எக்ஸ்போல நம்ம கம்பெனிலேருந்து 2 பேர் போகணும், தேவையில்லாமல் காசு தான் கம்பெனிக்கு வேஸ்ட் ஆகும், அதனால தான் நாங்களே போய்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்கிறாரு. அப்போது இதுதான் உங்களோட ரீசனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏன்னா இது ஒரு கேவலமான ரீசன். ஸ்டெல்லா எதுவுமே பேசல, ஸ்டெல்லாவே ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ரீசனும் வேலிடான ஒன்று தான் பிஎம் சொல்லிட்டு இருக்கான். ஸ்டெல்லாவும் பாஸா நான் எல்லாத்தையுமே யோசிச்சு தான் ஆகணும், பட் AAA கேம் ஃபேன்ஸுக்கு இந்த பூத் தராததால எல்லாம் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இடிஞ்சு போன மாதிரி எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கேன். இதை பார்த்தவே எதுக்காக நீங்கள் எல்லாரும் இப்படி சோக மூஞ்சியை வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க, மீதி இருக்க பூத்தெல்லாம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் நம்மளோட ஹீரோஸ் பார்த்துக்கு ஒரு பயங்கர ஹைப் இருக்குது வெளியே, ஸோ எதுக்காக கிவ் அப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த போஸ்டரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதையெல்லாம் சின்னது பண்ணணும், நமக்கு எவ்வளோ பெரிய பூத் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலையாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம எதையும் சேஞ்ச் பண்ண தேவையே கிடையாது, நம்ம இன்னும் நம்மளோட ப்ரோமோ வீடியோவையே ரிலீஸ் பண்ணலை, அப்படி இருக்கும்போது வின்னர் யாருன்னு இன்னும் எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் இன்னும் நம்ம தான் ரிலீஸ் பண்ணலையாச்சே, கேன்லி சொல்கிறதும் கரெக்ட் தான், நம்மளோட ஒர்க் மேலே எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நைட் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த எல்லா பிளேயர்ஸுமே இதுக்காக தான் இவ்வளோ டிலே பண்ணிங்களா, பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், இதை பார்த்த எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. கட் பண்ணால் ஸ்டெல்லாவும் இதை பார்த்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் என்னோட அப்ரூவல் இல்லாமையே நீ ரிலீஸ் பண்ணியிருக்கியே, வெறும் பூத்துக்காக தானா அப்படி சொல்லிட்டு கேட்க, ஆமாம் ஒரு கம்பெனினா கண்டிப்பாக ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப முக்கியம், ஆனால் அதை விட ஃப்யூச்சரில் இதை பற்றி பேசக்கூடிய ஒன்றா இருக்கணும், அதுக்காக தானே நீங்கள் 9th பிஸ்னஸ் யூனிட்டையே ஓப்பன் பண்ணிங்க, கம்பெனி சைடில் இருந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். இங்கே வெளியே லைனாக நின்றுட்டு என்ன ஸ்டெல்லா மூஞ்சிலேருந்து ஒரு ரியாக்ஷனை காணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வெளியே வர ஹீரோ மூஞ்சி ஒன்றும் சரியில்லை, என்னத்தை சொல்ல போகிறேன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. எக்ஸிபிஷனுக்கு
இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, நம்ம பூத்தை நம்ம தானே ரெடி பண்ணணும், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். அவ்வளோதான், பயங்கர கெத்தா நேராக பிஎம்மோட பூத்துக்கு வந்துட்டாங்க. இருங்க நானே டீல் பண்ணிக்கிறேன்னு என்ன இந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு கேட்குறான். சாரி, இது எங்களோட பூத் ஆயிடுச்சுன்னு சொல்ல எங்களுக்கு அப்படி ஒரு நோட்டீஸும் வரலையேங்கிறான். ஐயோ சாரி, அதுவும் வந்துடுச்சுன்னு சொல்லி ஜூன் தான் காட்டிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, கடுப்புல ஆளுக்காளு முறைச்சிக்கிட்டு பிஎம் டீம் எல்லாம் கிளம்புனதும் இவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே, அங்க எங்கன்னு ஹக் பண்ணிக்கிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட ஹக் பண்ண வந்தவன் அதுக்கப்புறமா கையை மட்டும் தட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ மொத்தமா எல்லாருமே எக்ஸிபிஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நிறைய கூட்டமும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப செங்ஷியும் இவங்க கேமோட ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டு வந்து ஸ்வாடா அப்படி இப்படி பண்ணி ப்ரோமோ ஸ்டார்ட் பண்றாங்க. இது 2 வேர்ல்டு கான்செப்ட்ல தான் எடுத்திருக்காங்க. ப்ரோமோ பயங்கர இம்ப்ரெசிவா இருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் சந்தோஷமா கிளாப் பண்றது பார்த்து கடைசியில பிஎம் கூட கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோமோ, எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. அப்புறம் நான் கட் பண்ணா ஹீரோவோட டீம் ஆளுக்கால இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பக்கத்துல இருக்க 2 பொண்ணுங்க, இந்த பையன் ஹேண்ட்ஸமா இருக்காண்டி, நம்பர் எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இதுகிட்ட ஹீரோயின் உடனே கிட்ட வந்து ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு கேட்குறா. இல்ல அந்த பையன் ஹேண்ட்ஸமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இழுத்ததும் அவர் பிஸிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டா. இங்க ஹீரோ இன்டர்வியூல ஃபேன்சியை கோத்து விட்டுட்டு யாரோ என் பேரை கூப்பிட்டு மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு வரான். இல்லையே அப்படி சொல்லிட்டு இவ சொன்னதும் இல்ல இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கான். இவ உடனே இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட கண்ணை போட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கா. இது சோவும் பார்த்துட்டு இருக்க. இங்க இவ்வளோ நிஜமா யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ டாய்லெட் போறப்பா அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் இன்னும் ஜியாவும் நம்ம ஹீரோட டீமை பத்தி தான் புகழ்ந்து பேச என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பிஎம் காதுல விழுந்துருச்சு. உடனே இவங்க பாட்டுக்கு சமாளிக்க ஆரம்பிக்க, பாத்தீங்கல்ல சின்ன பசங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு, போய் எப்படி பண்றதுனாவது கத்துக்கிட்டு வாங்க போங்க அப்படி சொல்லிட்டு வெட்டி விட்டு, பரவாயில்ல சின்ன பசங்களா இருந்தாலும் பயங்கர கேப்பபிள் இருக்குன்னு சொல்ல இது ஜூன் காதுல விழுந்துருச்சு. சீனியர் என் காதுல ஏதோ விழுந்தது அப்படின்ட்டு வர போய் தொலைடான்ட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் சென்ஷியை காட்டுறாங்க. பாவா அவளுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் டைட்டா போட்டிருக்கவும் மயக்க வர மாதிரியே இருக்கு. உனக்கு இன்னும் 2 ஷோ இருக்கு, மேனேஜ் பண்ணிடுவியா, வேற ஆளை மாத்திடலான்னு ஹீரோயின் சொல்ல கண்டிப்பா நான் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு திரும்பினவ பொத்துன்னு விழுகிறா ஜூன் மேல. மயங்கியே போயிட்டா. கட் பண்ணா ஜூன் தான் செங்ஷின்னு எழுப்பி ஃபேனை போட்டு இந்தம்மா சாக்லேட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். இவர் முகத்தை பார்த்ததும் எனக்கே ஸ்வீட் டேஸ்ட் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு கனவு கண்டுவேன். நல்லா முழிச்சு பார்த்து ஜூன்னதும் அரைக்கு பிறகு எழுந்துட்டு இருக்கான். அவனும் பிடிச்சி படுக்க வச்சுட்டு இருக்கான். எங்க கியான்ல எல்லாம் காணுங்க, அவங்க எல்லாம் வேலை பார்க்க போயிட்டாங்க. நீ ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பண்ண வேண்டியதானே, எதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ற? ஃபர்ஸ்ட் பண்ணது கூட ரொம்ப நல்லா தான் இருந்தது, இதையாச்சும் சாப்பிட்டுன்னு சொல்லி சாக்லேட்டை கொடுக்க இல்ல டயட்ல இருக்க வேணாங்கிறா. இது என்னோட ஆர்டர், சாப்பிட்டே ஆகிறேன்னு சொல்லிட்டு கையில பிடிச்சி கொடுத்துட்டான். நீ சப்பியா இருந்தாலும் அழகா தானே இருக்க, இது உனக்கு சூட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸையெல்லாம் எடுத்து கொடுக்க ரொம்ப சந்தோஷம் செங்ஷிக்கு. இன்னைக்கு நீ புள்ளைய வேற மாதிரி இருந்தியே, அதுவும் அத்தனை பேர் முன்னாடி ஸ்வாடையெல்லாம் வச்சு இப்படி திருப்பி ஹீரோயின் மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ண அப்படின்னு நல்லா சொல்ல ட்ரெஸ்ஸை போட்டதும் வேற ஒரு பர்சனாவே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதனால தான் நர்வஸே இல்லைங்கிறா. இப்போ நீ ஓகே தானே, உடம்புக்கு ஒன்றும் இல்லை தானே, அப்போ இங்கே இருந்து நல்லா ரெஸ்ட் எடு, நான் போய் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆறுதலெல்லாம் பேசிட்டு போக செங்ஷிக்கு பயங்கர குஷி. தென் இப்போ நடந்த எக்ஸ்போவை வச்சு பாப்புலர் கேமுக்கு அவார்ட் கொடுக்க போறாங்க. பாப்புலர் கேரக்டருக்கு லின்சி கேரக்டருக்கு தான் கிடைக்குது. நம்ம ஹீரோயின் நல்லா டிசைன் பண்ணா ஒரே சந்தோஷம் தான் எல்லாருக்கும். இவளே டிசைன் பண்ணதால நம்ம ஹீரோயினை தான் அனுப்பி விடுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷத்தோட அந்த அவார்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்க ஜியாலாம் பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து பாப்புலர் கேமுக்கும் நம்ம ஹீரோவுக்கு தான் கிடைக்குது. இவங்களுக்கு பயங்கர குஷி. ஸோ சத்தமா கத்தி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க செங்ஷிக்கெல்லாம் கண்ணில் தண்ணியா வந்துடுச்சு. இதை பார்த்து பிஎம் மனசையே விட்டுட்டாரு. இப்போ நம்ம ஹீரோவும் இந்த அவார்டை கலெக்ட் பண்ணிட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணதால மட்டும்தான் எங்களால் இதை பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்து அழகா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே என்னத்தை பார்க்குறதாமோ அப்படி சொல்லிட்டு பிஎம்மோ டீமோ கிளம்பிடுச்சு. தென் இப்போ முடிச்சதும் ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் வால்டர் கேம்ஸ்னு ஒரு கேம் கான்டெஸ்ட் வச்சாங்க இல்லையா, அவர் இப்போ நம்ம ஹீரோவை மீட் பண்ணி நாங்களும் நிறைய பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம், பட் எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால நீ எங்களோட கம்பெனியில் ஜாயின் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட ஃபர்ஸ்டே இவனோட இஷ்டத்துக்கு விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி தானே நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ நான் ஹெச்சிலேயே ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ வர ஐடியாலாம் இல்லைன்னு சொல்லி பட்டுன்னு சொல்லிட்டான். அப்போ ஓகே, ஐ ஹோப் நெக்ஸ்ட் டைமும் நம்ம மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. என்னாச்சு நீ ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்க அதை விடுவா சும்மா ஒரு வாக் போகலாம் அப்படி சொல்லிட்டு வராங்க. அப்போ லவ் டெஸ்ட் எடுக்க போகிறவாங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமாங்கிறா. ஹீரோ கையை பிடிச்சி நீங்கள் வாங்க மிஸ்டர் கூன்னு சொல்லி கூப்பிட உடனே கையை தட்டி விட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. கரெக்டாக ஸோ வந்து உனக்கும் இந்த லவ் டெஸ்ட் எல்லாம் எடுக்க பிடிக்குமா அப்படி சொல்லிட்டு கேட்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் அப்படின்ட்டு இருக்கா. இங்கே இவங்க மாற்றி முறைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ ஹீரோயின் டெஸ்ட் ரிசல்ட்டா இன்னும் கொஞ்ச நாள்லயே நீங்க கப்பலாக போறீங்கன்னு சொல்லி வரேன், இது அவ்வளோ அக்யூரேட்டாலாம் சொல்லாது இல்லையா அப்படின்ட்டு இருக்கா. என்ன மேடம் அது அக்யூரேட்டா தான் சொல்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க மறுபடியும். சரின்னு ஆழ்த்த
இன்னும் 3 நாள்ல கமிட் ஆக போறேன்னு வருது. என்னது 3 நாள்லையா? இந்த டெஸ்ட் அவ்வளோ அக்யூரேட்டாவா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் வந்துட்டானுங்க. ஆமா சார், ரொம்ப அக்யூரேட்டா சொல்லுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கு. அவ்வளோதான், 2 பேரும் நீயா நானான்னு பாத்திரலான்னு சொல்லிட்டு கண்ணிலேயே ஃபயரை விட ஆரம்பிச்சுட்டானுங்க. எனக்கு எதுக்குடா வம்புங்கிற மாதிரி ஹீரோயின் நழுவிட்டா. இப்போ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் அந்த டெஸ்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. எவ்வளோ அக்யூரேட்டா சொல்லுது பாரு, இன்னும் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தியெல்லாம் நீ ஏன் கண்டுக்கிற? அது ரேண்டமா சும்மா கெஸ்ட்ல சொல்லுது அவ்வளோதான் அப்படின்னு எல்லாம் இவன் சொல்ல, ஆமா நான் அதை சீரியஸா எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இவளுக்கு லைட்டா கோவம் வந்துருச்சு. இதை நோட் பண்ண ஹீரோவோ இப்போ ஜூனுக்கு டெக்ஸ்ட் பண்ணி நான் சொன்னது ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பக்காவா எல்லாம் ரெடியா இருக்கு, குட் நியூஸ்க்காக வெயிட் பண்றேன்னு சொல்றான். ஸோ இப்போ இறங்கி நடந்து வர ரொம்ப நேரமா நடக்கிற மாதிரியே இருக்கு. நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவான்னு கேட்க, இது வேணா வாங்கிட்டு வா அப்படிங்கிறா. அப்ப சரி நீ மேல போய் வெயிட் பண்ணு, நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். இங்க ஹீரோயினும் கண்டிப்பா எனக்கு கன்ஃபஸ் தான் பண்ண போறான்னு நினைக்கிறேன், ரொம்ப ஸ்வீட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு வந்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துல மேரி மீங்கிற ஒரு டெக்கரேஷன் பார்க்க அவ்வளவுதான் குஷியா ஹீரோக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனா அந்த இடத்துக்கு வருது ஹீரோயினோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு. இவன் வந்ததும் நானும் எப்படியோ உன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், பட் இப்போதான் அதுக்கான வழி கிடைச்சிது. உன்னை தினமும் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் கியான்லி. எனக்கு உன்னை ரொம்ப நாளாவே ரொம்ப பிடிக்கும். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியான்னு சொல்லி கேட்க, டக்குன்னு இவனோட மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இழுக்க, எனக்கு உன்னோட பதில் தெரியும், ஒரு பேட் எண்டிங்காக இருந்தாலும் சரி நான் கிவ் அப் பண்ண போகிறது கிடையாதுங்கிறான். ஸோ என்னால் உன்னை டேட் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஓகே எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்டாவது இருக்கலாம் இல்லையான்னு சொல்லி கேட்குறான். கண்டிப்பா நம்ம எப்பவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்லிட்டு கையை குலுக்கிக்கிறாங்க. கரெக்டாக ஹீரோ வரும்போது அவன் ஹக் பண்ணி தேங்க்யூ சொல்கிறான். இதை பார்க்குற ஹீரோக்கு வார்த்தையே இல்லை. எங்க அவன் ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டாலும் நினச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டான். இவன் இங்கே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு திரும்பவும் தெரியுது ஹீரோ போறாங்கிறது. இவனும் இங்க ப்ரப்போஸ் பண்ணது எல்லாம் சோகமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜூன் கால் பண்ணி என்ன ஆச்சு பதில் அப்படி சொல்லிட்டு கேட்க, நான் ப்ரப்போஸே பண்ணலடாங்கிறான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கிறான். அவளுக்கு அவனெல்லாம் பிடிக்காது, கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் பண்ணியிருப்பான், நீ ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது தானேன்னு சொல்லி கேட்க, இல்லை அவன் ப்ரப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டான், நானும் பண்ணா நல்லா இருக்காது, பேட் லக், அதனால தான் நான் பண்ணல அப்படி சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா நம்ம ஹீரோயினே கதவை தட்டி சாப்பிடலாமா அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கா. சரிவா அப்படி சொல்லிட்டு உள்ள கூப்பிட, அவ உள்ள வந்ததும் அந்த லைட் செட்டிங் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கான். ஏதோ இருக்கே அப்படின்னு போக அவளை பிடிச்சி உட்கார வச்சு சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு வேகமாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஏதோ பண்றியே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த டெஸ்ட் கூட அக்யூரேட்டாக தான்ப்பா இருக்கு, என்ன ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்ல அது உன்னோட ட்ரூ லவ் பற்றி சொல்லியிருக்கு, ஸோ எல்லாம் உன்னோட ட்ரூ லவ் கிடையாதுங்கிறான். அப்போ இவனையே பார்த்து ஹீரோயின் என்னோட ட்ரூ லவ்வை தான் நானும் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. இப்போ கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜூன் கேலண்டர்லாம் புரட்டி பார்த்துட்டு, மச்சான் இன்னைக்கு மட்டும் கன்ஃபஸ் பண்ண, சிங்கிளாக இருக்க உன் வாழ்க்கை மிங்கிள் ஆயிடுன்ட்டு போக கரெக்டாக இருக்கணும்னு சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு ஹீரோனோட இப்போ வந்துட்டு இருக்கான். ப்ரோமோ இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, நம்ம ஏன் இதை செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயின் கேட்க, அப்போ வீட்டுக்கு போ ஆர்டர் பண்ணி வாங்கி தரேங்கிறான். இது டே செலிப்ரேஷனுக்கு ஒர்த்தான ஒன்று, நீ என்ன ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் பண்ணலான்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, அதை பற்றி அப்புறம் பேசலாம், இப்போ நீ என் வீட்டில் போயிரு, பாஸ்வேர்ட் கூட தெரியும் தானே, நான் ஒன்று வாங்கணும் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அனுப்புகிறான். இவளுக்கு ஒரே சந்தோஷம் கூடவே பதட்டம். அப்போ கண்டிப்பாக இன்னைக்கு இவன் ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டை போட்டு அப்படியே அழகாக உள்ளே போக ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இவ்வளோ கண்ணை மூடிட்டு ரெடியாக நின்றுட்டு இருக்கேன். இங்கே இவனும் அழுத்த போக கரெக்டாக ஜூன் கிட்ட இருந்து கால் வருது, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த பக்கம் பாவம் நம்ம ஹீரோயின் திரும்பவும் ஏமாந்து போயிட்டா. ரொம்ப சுகமா இருக்க ஹீரோ கால் பண்ணுறான். நம்மளோட கேரக்டருக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்திருக்காம, நான் இப்போவே போய் ஆகணும், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல நானும் வரேன்னு சொல்கிறா. வேணாம் நானே பார்த்துக்கிறேன், எதாக இருந்தாலும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த கேரக்டருக்கு தான் காப்பிரைட் இஷ்யூ வந்திருக்கு. நான் அடித்து சொல்லுவேன், லின் கேரக்டர் நம்மளோட ஓன் கிரியேஷன், கண்டிப்பாக இதை காப்பிரைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க தான் வேணும்னு இதை பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம ரிலீஸ் பண்ண அன்னைக்கே அவங்களும் அவங்களோட கேரக்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனக்கும் இது புரியுது, ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெல்லாவும் சொல்லிட்டாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இன்னும் கூஷன் கிட்ட இருந்து மெசேஜே வரலையே, என்ன பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ண இப்படி வெளியே சோகமாக நின்றுட்டு இருக்கான். ஏதாச்சும் வழி கிடைச்சிதான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, எனக்கு இதுக்கு சொல்யூஷனே கிடைக்கல, அதை விட அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்கிறான். சரி நீ கொஞ்சம் குனிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனும் பெண்ட் பண்ண அவனை அப்படியே ஹக் பண்ணி 2 பேரும் சேர்ந்தே எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோங்கிறா. அவ்வளோதான், ரொம்ப ஃபீல் பண்ண ஹீரோயின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க நம்ம ஹீரோயினை அவனை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டா. இப்போது 2 பேரும் ஒன்றா உட்காந்து நம்ம ஹீரோ க்ரியேட் பண்ண அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதை அப்படியே பார்த்துட்ருக்கேன். ஹீரோ தான் இந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்கான். இது லின் கேரக்டர் மாதிரியே இருக்குது, கோச் கூட இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் இதை நான் என் அப்பாவோட மெயிலில் பேசிக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருந்தேன்,
எனக்கு இன்னும் கூட நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்ல அப்போது அதனோட இமெயிலெலாம் இருக்கும் இல்லையா, அதையும் உன் அப்பாவையும் சாட்சிக்கு கூப்பிட்டா நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம் இல்லையா இது நம்மளோட ஓன் கேரக்டர்னு சொல்ல ஆனால் அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாருன்னு ஹீரோ சொல்கிறான். என்னை மன்னிச்சிட்டுன்னு இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிட விடு எல்லாம் பாஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் இந்த எவிடன்ஸை சப்மிட் பண்ணுவோன்னு சொல்லி முடிவு பண்ணுறான். பட் அதுலேயே ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. எதுக்காக அந்த கம்பெனி வேணும்னே இதை பண்ணுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே மீட்டிங்கை போட்டு 9th பிஸ்னஸ் யூனிட்டையே டிஸ்மேண்டில் பண்ணிடுவோங்கிறாங்க. ஆனால் ஹீரோ நான் இதை ப்ரூவ் பண்ணாமல் அப்படியெல்லாம் விட மாட்டேன்னு சொல்ல அப்போ உனக்கு 3 நாள் தான் டைம், அப்படி இல்லைன்னா நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும்ட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோனும் எப்படி தான் ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோ இதெல்லாம் என்கிட்ட விட்டுரு, நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு டெக்ஸ்ட் பண்ணுறான். ஆஃபீஸ்லையோ இது என்ன பண்ண போகிறாரு மிஸ்டர் கு, ஒரு வேலை இருக்கிறத வித்துட்டு கேம் டெவலப்மெண்ட்டையே விட்டுருவாரோ அப்படின்னு எல்லாம் பேச ஹீரோஸ் பாத் அப்படியெல்லாம் கிவ் அப் பண்ணாது. மிஸ்டர் கோவும் எப்பவும் கிவ் அப் பண்ண மாட்டாரு. ஸோ முடிவு தெரியாத வரைக்கும் நீங்கள் எதுக்கும் பேனிக் ஆகாதீங்கன்னு சொல்கிறா ஹீரோயின். இப்போ வீட்டுக்கு வந்தால் ஹீரோவை காணோம். வாட்ச்மேன் கிட்ட கேட்டால் அவர் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக தான் கிளம்புனாருன்னு சொல்கிறாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற, ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குன்னு சொல்லு, எல்லாத்தையும் தனியாகவே ஃபேஸ் பண்ணலான்னு நினைக்காது, எல்லாரும் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. தென் இப்போ கேமிலோட நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சி அவருக்கு கால் பண்ணி நீங்கள் கூஷனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தானே, அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி கேட்குறா. கரெக்டாக தெரிலமா, ஹோம் டவுனுக்கு வந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஆனால் இந்த டைம் ஏதோ ஒரு விஷயத்தோடு தான் வந்திருப்பான் போல, என்ன எதுன்னு தெரியல, பட் நீ எதுக்கும் கவலைப்படாதுங்கிற மாதிரி சொல்ல அப்பாடான்னு ரிலாக்ஸ் ஆகுறா. ஆனால் அவன் கொஞ்சம் மோசமா, ஸ்கூலில் ஒரு டைம் டீச்சர் இவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு திட்டாங்கன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக ஆஃபீஸ் ரூம்லேயே இருந்தான். ஸோ இந்த டைம் சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியல, அவன் எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியலன்னு சொல்ல அப்போ உடனே அந்த அட்ரஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டா. இப்போ அட்ரஸை வச்சுக்கிட்டு ஊருக்கு வந்தாச்சு. லொக்கேஷனை போட்டு தேடிக்கிட்டு வரா. ஒரு இடத்துல ஸ்டாப் ஆனவன் நின்று பார்க்குறான். அங்கதான் ஹீரோ இருக்கான். இப்போ கண்ணெல்லாம் கலங்க அவன் கிட்ட வந்து நின்னவ, குஷன் இதுக்காக இங்க தனியா வந்த, நீ தான் நம்ம டீமோட பில்லர்னு உனக்கு தெரியுமா இல்லையா, நீ இல்லாம எங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி வந்துட்ட, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா, உன்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது, நான் எவ்வளவு லவ் பண்றது தெரியுமா சொல்லிட்டு எமோஷனலா பேச அவனும் டக்குன்னு எழுந்து காதுலேருந்து ஹெட்செட்டை கழட்டி கியான்லி நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லலை, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண. ஆமாம் நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு இவன் கேட்குறான். ஒன்றும் இல்லை உன்னை திட்டுன அப்படி சொல்லிட்டு இவன் கிளம்ப. இப்போ ஓடி வந்து அவள் கையை பிடிச்சி, கியான்லி இப்போ காலையில் 7 மணி தான் ஆச்சு, எந்த ட்ரெயின் ஏறி இருந்தாலும் இவ்வளோ ஃபஸ்ட்டாக வந்திருக்க முடியாது, அப்போ நைட்டு ஃபுல்லாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்புறம் என்ன நினச்சிட்டு இருக்க, பைக் ரெண்ட் டிக்கெட் இங்கே வந்தா நினச்சிட்டு இருக்கியா, நீயும் பெருசாக நல்லா வளர்ந்த பையன் தானே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு கிளம்பி இங்கே வந்துருவியா அப்படி சொல்லிட்டு திட்டா. நான் தான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு இவன் கேட்க, நீ வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னேன், ஆனால் நம்ம வீட்டுக்கு போயிட்டேன்னு நான் நினச்சிக்கிட்டேன்னு சொல்கிறா. நம்ம வீடா அப்படி சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். இது நான் வேணும்னு பண்ணல, என்ன மன்னிச்சிடுங்கிறான். ஊருக்கு வந்தா சரி எதுக்காக போனை சுவிச் ஆஃப் பண்ணேன்னு கேட்குறா. சார்ஜர் எடுத்துட்டு வரல, அதான் தீந்து போய் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுங்கிறான். ஏன் அது கூட உன்னால காசு கொடுத்து வாங்க முடியாதா, வாங்குறதே நான் அவ்வளோ கஷ்டமான்னு கேட்க இவ சொல்ல வர அடுத்த லைனை இவனே சொல்றான், நான் உன்னை பத்தி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி. இப்போ ஆளு ப்ரப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நானும் எத்தனையோ டைம் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ல உன்கிட்ட இதை சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். கேம்பஸ் ஹாங்குமே பாஸ்ட்ல உன் மேல க்ரஷ்ல தான் இருந்தான், ஏன் இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த கூஷனுமே உன் மேலே க்ரஷில் தான் இருக்கான். லாஸ்ட் டைம் என் வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டதும் ஒரு பர்ஃபெக்டான ப்ரொப்போசல் உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்காக ஃபேரி லைட் கூட ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் இதெல்லாம் காட்ட முடியாமல் போயிடுச்சு. பட் நானுமே உன் மேலே முன்னாடியிலேருந்தே க்ரஷில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இப்படி பிடிச்சி சிரிக்கும்போது நீ ரொம்ப அழகாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ண போக அங்கே இருக்கக்கூடிய 2 வாண்டுக பார்த்துட்டு ஐயோ 2 பேரும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு கெடுத்து விட்டாங்க. ஏதோ அவசரத்தில் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், ஓகேவாவது இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இட்ஸ் ஓகே பரவாயில்ல, ஆனால் நீ தானே முன்னாடி என்கிட்ட சொன்னேன் என்ன லவ் பண்ணல, என்ன லவ்வும் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் உன்னோட டைப் கிடையாதுன்னு, ஆனால் அப்போ நீ தான் அதுன்னு எனக்கு தெரியாதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, சரி இப்போ நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்ன இல்லையா, எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறா. இதையெல்லாம் மெஷர் பண்ணி கண்டிப்பாக சொல்லவே முடியாது, ஆனால் ஒன்று மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன், என்னோட வாழ்க்கையிலேயே வேற எந்த பொண்ணையும் லவ் பண்ணதே கிடையாது, நீ தான் ஒன்லி ஒன் அப்படிங்கிறான். இவ இதுக்கே அசந்து போய் நிற்க, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லி கிட்ட வந்து சொல்கிறான். உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு எனக்கும் தான் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். உடனே குட்டிப்பா இதை கேட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் நீங்கள் தானே சொல்கிறாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. ஸோ இப்போ ஹீரோயின் விலக ஹீரோ பிடிச்சிக்கிட்டான். அச்சோ அப்படிங்கிற மாதிரி இந்த 2 வாண்டுகளும் பார்த்துட்டு இருக்கு. இவங்களும் இங்கே அழகாக ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஹாப்பியா. இந்த பக்கம் ஜூனோ ஹீரோவுக்கு கால் மேலே கால் பண்ணிட்டு இருக்க, லைன் பிஸின்னு வந்துட்டு இருக்கு. ஆனால் நம்மால் ஹீரோயினோடலாம் இருக்காரு. சரி ப்ராப்ளமை சால்வ் பண்ண வழி தேடிட்டியான்னு சொல்லி கேட்க கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குங்கிறான். அப்போ வழியில் போகிற ஆன்ட்டி
உன் கேர்ள் ஃப்ரெண்டையே கூட்டு வந்துட்டு போலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போக, ஆமா ஆண்டி அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறான். நான் உண்மையாவே கூஷனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஃபீல். ஹீரோவும் சரி எப்படி இந்த பிளேஸை கண்டுபிடிச்சு வந்தேன்னு சொல்லி கேட்க, நீ தான் எதுவுமே சொல்லாம வந்துட்டியாச்சே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கேமல் கிட்ட கேட்டேன், நீ தனியா இருந்தாலும் சுத்தமா ஏதாவது பண்ணுவேன்னு சொன்னாரு, அதுதான் வந்தேன்னு சொன்னவன் அப்புறம் தான் யோசிக்கிறான், அப்போ இதெல்லாம் அவர் வேணும்னு தான் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா ஆமா அவன் சொன்னது எல்லாமே போய் தாங்கிறான். சரி டீம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனே கேட்க, எல்லாரும் நீ எவிடன்ஸோட திரும்பி வருவேன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. நானும் கண்டிப்பா எவிடன்ஸோட தான் வரணும்னு நினைக்கிறேன். என் அப்பாவோட கம்ப்யூட்டர் அவரோட ஸ்டூடியோல தான் இருக்கு, அதுவும் கேமிங் ஸ்டூடியோ. ஒரு காலத்துல அவருக்கு அதுதான் எல்லாவுமாவே இருந்ததுன்னு சொல்றான். இந்த பக்கம் ஜூனும் செங்ஷியும் வெளியே சாப்பிட வந்திருக்காங்க. ஹீரோ பேசாதன்னு நினைச்சுக்கிட்டே சூடா இருக்க ஃபுட் எல்லாம் தெரியாம கை மேல போட்டுக்கிட்டு இருக்கான். இவ பதட்டமா தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, ஏன் சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, விடுங்க, நீ பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணதெல்லாம் கேட்கவே இல்லை, அது எப்படி அவன் ஒரு கால் கூட பண்ணாம இருக்க முடியும், சாரி கூட கேட்கல பாருன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். பொறுமையா கேட்ட செங்ஷி, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்களும் ஒருவரும் 1 மாசம் 4 நாள் லவ் பண்ணீங்க, அதுல பாதிக்கு பாதி நான் தான் உங்களுக்கு பதிலாக ரிப்ளை பண்ணியிருக்கேன், ரொமான்டிக்கா வேற பேசி வச்சிருக்கேன், கூடவே கிஃப்ட் எல்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட எதுவுமே பேசாம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிருக்கீங்க, எனக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, என்கிட்ட ஒரு பேச்சு கேட்டீங்களான்னு சொல்லிட்டு இவன் பிரேக்கப் பண்ணது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சு இவ பாட்டுக்கு அடி மேல அடிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா. ஆனா நான் கூஷன் பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ வாயை கொஞ்சம் ஓவரா விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இருங்க வந்துட்டு நான் ஓட, அட இரு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இவன் எந்திரிக்க, இவன் தெரியாதனமா கீழே போட்டு ஃபுட்டு மேலேயே காலை வச்சு வலிக்கி விட்டு சேர் மேல விழுந்து சேர் உடைஞ்சு திரும்பவும் அந்த சூடாக இருக்க ஃபுட்டு கை மேலேயே ஃபுல்லாக கொட்டிடுச்சு. தென் இப்போ கட் பண்ண ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அவனோட கேபினுக்கு வெளியே நின்றுட்டு எல்லாம் வேணும்னு பண்ணல, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி சாரி கேட்கறதுக்கு இங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறா. அவன் உள்ளே உட்காந்து மருந்து போட்டுட்ருக்கான். ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உன்னோடைய சாரியும் எனக்கு வேணாம், உன்னை எல்லாம் ஃபயர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட. பார்க்க கொஞ்சம் பாவமாக இருக்குது, அவனே கஷ்டப்பட்டு மருந்து போட்டுட்ருக்கானா. ஸோ இவளே அதை வாங்கி அவனுக்கெல்லாம் ஆயில்மெண்ட் போட்டு விட்டுக்கிட்டு சாரி கேட்டுட்ருக்கா. விடு நானே தான் விழுந்தேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் எடுக்க 2 பேரும் ஒன்றா எந்திரிக்க முட்டிக்கிட்டு விழுந்துட்டாங்க. அதுவும் இந்த போஸ்டில் 2 பேர் மொழியை பார்க்கணுமே, கரெக்டாகவே வராரு. இவங்களை எந்த பொசிஷனில் பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே, டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு கதவை சத்திட்டு கிளம்பிட்டாரு. இவனும் இங்கே ஆயில்மெண்ட்டை கொடுத்துட்டு திரும்பி உட்காந்துக்கிட்டான். ஆனால் அவள் போடவே இல்லை, அது அவங்கிட்டே கொடுத்துட்டு ஓடிட்டான். இப்போ இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட அப்பாவோட ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. இவனுக்கு இங்கே வந்ததுமே இவன் அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸ் எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கான். அவங்க அப்பாவும் ஒரு கேம் டெவலப்பர் தான். ரொம்பவே அவரோட கேமை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ மாதிரி டிசைனை போட்டு அதுக்காக எந்த கம்பெனி கூப்பிடுவாங்கன்னு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து தான் நம்ம ஹீரோ இந்த AAA கேம் மேலே இவ்வளோ இன்ஸ்பயர் ஆகியிருக்கான். ஸோ இப்படியே சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கேன். ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு கம்பெனியிலேருந்து கூப்பிட்ருக்காங்க. அந்த சிச்சுவேஷன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காரு அவரு. ஆனால் வீட்டில் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவோட அம்மா, என்னால் இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, நீங்கள் கிளம்பி என்னோட வாங்க, நான் என் அம்மா ஊருக்கு போகிறேன், உங்களுக்கு நம்ம குடும்பம் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட வாங்க, அப்படி இல்லைனா இந்த கேமையே கட்டிக்கிட்டு இங்கேயே அழுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹீரோவும் இதை கேட்டுட்டு, பா எங்களோடவே வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, இல்லைப்பா இந்த கேம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒன்ஸ் நான் இதை கம்ப்ளீட் பண்ணதும் கண்டிப்பாக உன்னையும் அம்மாவையும் பார்க்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவா அவங்க அம்மா அவங்களோட ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் கண்டிப்பாக புருஷன் வருவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வந்திருக்கு, நான் சீக்கிரமாகவே சக்ஸஸ் ஆக போகிறேன், ஸோ சீக்கிரமாகவே உங்களையும் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நாளுக்காக ஹீரோ ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனால் ஓவர் டைம் அதிகமாக பார்த்து ஹார்ட் ஒர்க் ரொம்பவே பண்ணிக்கிட்டே இருந்ததால் ஒரு நாள் ஓவர் டைம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஸோ அவர் சொன்னதை அவரால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஹீரோயின் கையை பிடிக்க வரா. பட் அவன் பேக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு, நான் காலேஜ் போய் சேர வரைக்கும் மற்ற பார்ட்னர்ஸ் இந்த இடத்த ரெண்ட்டுக்கு விட்டுருந்தாங்க, இப்போ நானே இதை எடுத்துக்கிட்டேன், சரி வா என் அப்பாவோட கம்ப்யூட்டர் எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடுவோன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே இல்லை. ஸோ அங்கிள் கிட்ட போய் கேட்கலாம், ஏதாச்சும் தெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இங்கே ஹீரோ வராததால் யாருமே வேலையை பார்க்காம உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜூன் கொஞ்சம் எனர்ஜியாக பேசி ஆளுக்காள் இந்த வேலையை பண்ணுங்கன்னு சொல்லி பிரித்து விட்டுட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் 2 பேரும் அங்கிளை பார்க்கறதுக்காக வராங்க. அங்கதான் கேமலும் இருக்காரு. ஹீரோனை பார்த்ததும் பார்த்துட்டு இருக்காரு. இல்லம்மா இவ்வளோ அழகா இருக்கியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமலோட அப்பாவை தான் பார்க்க வந்திருக்காங்க. அடகு பார்த்தே எத்தனை நாளாச்சு, யார் இது, உங்க கேர்ள் ஃப்ரெண்டா, நீயும் ஹேண்ட்ஸமாக இருக்க, பொண்ணு ப்ரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. AAA கேம் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னதும் மூஞ்சியே மாறிடுச்சு.
உன் அப்பா அதுக்காக தான் அவரோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இதை பண்ணுற, தயவு செஞ்சு வேறு வேலையை பாருன்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை அங்கிள், இப்போ எல்லாமே மாறிடுச்சு, எனக்கு அப்பாவோட கம்ப்யூட்டர் ஒரு விஷயமா தேவைப்படுது, எங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்க, நிறையா உள்ள எடுத்து வச்சிருக்கேன், அதில் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இவங்களும் இருக்கிறதுல ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து தேடிட்டு இருக்காங்க. கடைசியாக ஹீரோவோட அப்பாவும் இவரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு குரூப் ஃபோட்டோவை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். ஆக்சுவலாக உன்னோட அப்பாவுக்கும் காப்பிரைட் இஷ்யூ தான் வந்துச்சு, இப்போ எனக்கு தெரிஞ்ச நீயும் அது மாதிரி ஒரு விஷயத்தில் தான் மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, சரி கடைசியில் என்ன தான் பண்ணாங்க, வித்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எல்லாமே ஃபைனல் ஆகிடுச்சுன்னு சொன்னார், பட் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, ஏன்னா அவரும் இறந்து போயிட்டார் இல்லையான்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த AAA கேமில் வின் பண்ணி வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் கண்டிப்பாக உன்னால் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஸோ இப்போது அப்பாவோட லேப்டாப் எல்லாம் தூக்கிட்டு பத்திரமா கொண்டு வந்து பெட்டியில் போட்டு காரில் ஏறி கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. 3 நாள் ஸ்டெல்லாம் நமக்காக டைம் வாங்கி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். முன்னாடி என் அப்பாவுமே காப்பிரைட் இஷ்யூவில் கண்டிப்பாக அந்த கேரக்டரை சேல் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், அது போல் நானும் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிச்சிக்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின், நம்ம 2 பேரும் ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறோம்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் கொஞ்சம் அப்படிங்கிறான். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவோ டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான். இவ பேபான்னு பார்த்துட்டு இருக்க, உன்னோட ஐடியா கூட எடுத்துகிட்டு வந்தியான்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் இருக்கு, ஏன்னு சொல்லி கேட்க, அப்போ ஒரு ஹோட்டலில் புக் பண்ணணும்னு சொல்ல, இப்படியே பார்த்தவ கோஷன் என்ன ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. அட நீ எதுக்காக தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இங்க நீ தனியா தானே வந்த, அப்ப கண்டிப்பா ஹோட்டல் தானே ஸ்டே பண்ணி ஆகணுங்கிறான். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. ஸோ இப்போ வந்து 2 ரூம் வேணும்னு சொல்லி கேட்டா அவங்களும் செக் பண்ணிட்டு இருக்க, ரொமான்டிக் ட்ராமாவில் வர மாதிரி ஒரு ரூம் தானே இருக்குன்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதே மாதிரி அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொல்ல, நீ நாம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஐயோ சாரிங்க 2 ரூம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வராங்க. அப்போ ஹீரோ இதெல்லாம் அன்பேக் பண்ணிட்டு என்னோட ரூமுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறான். இவ என்னது அப்படி சொல்லிட்டு பார்க்க, சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அதுதான் சொல்லிட்டு போறான். இங்க ஹீரோயினோ சை என் புத்தியை என்னதான் பண்றதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ரூம்ல வந்து ஒரு பக்கம் ஹீரோயின் அழுத்தி அழுத்தி ப்ரஷ் பண்றது என்ன, மவுத் வாஷ் எல்லாம் போட்டு கிளீன் பண்றது என்னன்னு பல்லையே பளிச்சு நாக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ கிஸ் பண்ணது ஞாபகம் வருமா, அப்படியே ஸ்டன் ஆகிட்டா. எங்க ஹீரோக்கும் அதான் ஞாபகம் வந்திருக்கு போல. சை நான் எதுக்காக நர்வஸ் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க இவ்வளோ லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அழகா இப்போ நேரா ஹீரோவோட ரூமுக்கு வரா. இவன் இப்படி குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே வர, ஏன் என்ன இப்படி பார்க்குறேன்னு சொல்லி கேட்குறா. ஏதோ உன்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படி சொல்லிட்டு கேட்க, என்னோட லிப்ஸ்டிக்கை கூட நீ இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா, நான் அதை தான் மாற்றிருக்கேங்கிறா. நீ லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு இப்போ எவிடன்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்பாவோட லேப்பில். அதில் பாஸ்வேர்டெல்லாம் கேட்குது, போட்டெல்லாம் போய் பார்க்க அக்ரிமெண்ட் ஒன்று கிடைக்குது. எடுத்து பார்த்தா ஹீரோவோட அப்பா அந்த கேரக்டரை சேல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யூஸ் பண்ண அந்த கேரக்டர் தான் இப்போ நம்ம ஹீரோ யூஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் காப்பிரைட்டும் வந்திருக்கு போல. இப்போது காப்பிரைட் ஓனர் நம்ம கிடையாது, வேறு வழியும் இல்லைங்கிற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவர் ஏன் இப்படி பண்ணணும், அவர் எதுக்காக இப்படி பண்ணணும், வேறு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் விற்றுருக்கலாம் இல்லையா, இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். அப்போ அப்படியே ஹீரோக்கு சின்ன வயசு தான் ஞாபகம் வருது. இவன் பாட்டுக்கு துருன்னு அதை இதையும் பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். அப்போ தான் அந்த லேன் கேரக்டரை உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ இவன் சுட்டித்தனமாக பேசினதை வச்சு அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அப்படிதான் இந்த கேரக்டரே உருவாகியிருக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் நினச்சிக்கிட்டே பார்க்கும்போது இது என்னது அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. இது நானும் என் அப்பாவும் மட்டும் பேசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்புங்கிறான். அது ஓப்பன் பண்ணி பார்க்கவும் தான் தெரியுது, ஹீரோ ஸ்கூல் படிக்கும்போது உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அம்மா சொல்லிட்டா, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து எதுவும் பேசல, அதுக்கு பதிலாக இதில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி உங்ககிட்ட அன்றைக்கி ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அந்த லின் கேரக்டரை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இன்னைக்கு உன்னோட அங்கிள் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, உனக்கே தெரியும் தனியாக எல்லாத்தையும் பார்க்குறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. அதான் கண்ணா இன்னைக்கு நான் மொத்தத்தையும் எல்லாத்தையும் விற்றுட்டேன். இத்தனை வருஷம் நான் உருவாக்குன மொத்தத்தையும் இன்னொரு கம்பெனிக்கு விற்றுட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து உருவாக்குன அந்த கேரக்டர் உனக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து நான் விற்றுட்டேன் அப்படிங்கிறாரு. எங்கே இதை படிக்க ஹீரோக்கு கண்ணில் தாரையாக கூட்டிகிட்டு இருக்கு தண்ணி. கடைசியாக அப்பா எல்லாத்தையும் விற்றுட்டு இவனோட டைரெக்டாக பேசக்கூட முடியாமல் அவன் சின்ன வயசில் வச்சு விளாண்ட ஒரு திங்ஸை வச்சுக்கிட்டு இவனோட ஃபோட்டோவில் வச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் இத்தனை நாள் எனக்காக தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு, எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு, ஈவன் அவர் இறந்து போகிற வரைக்கும் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் காட்டுறாங்க. 3 நாள் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கான வேலையை பார்க்கலான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஸ்டெல்லாவும் இன்னொருத்தரும் தான் வேணாம் கூஷனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், நம்மளோட கம்பெனி இமேஜையும் பார்க்கணும் இல்லையான்னு சொல்லி பேச, ஹீரோவோட அப்பா கிட்ட இருந்து லின் கேரக்டரை உண்மையாகவே வாங்கின அந்த காப்பிரைட் ஓனர் வந்தாச்சு, கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸ்டெல்லா உடனே ஹீரோவுக்கு கால் பண்ண ட்ரை பண்ண, ஹீரோவே அந்த இடத்துக்கு வந்துட்டான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, காப்பிரைட் எவிடன்ஸை எடுத்துகிட்டு வரதுக்குன்னு சொல்லி கொடுக்குறான். என்ன ஆகிருக்குன்னா ஹீரோ அப்போ பண்ண மெசேஜை பாதி தான் படிச்சிருக்கான். அப்போ ஹீரோயின் தான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க பேட் நியூஸ்,
அந்த கான்ட்ராக்ட் டெர்மினேட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. லின் கேரக்டர் உனக்காக நான் உருவாக்குனது, அது எப்போவுமே உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி இவனோட பேரில் தான் அந்த கேரக்டரையே ரெஜிஸ்டரும் பண்ணி வச்சிருக்காரு. அவர் இவ்வளோ நாள் என் கூட பேச ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. இனிமேல் அந்த கோச் மூலமாக என் கூட பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறாருன்னு சொல்லியும் ஃபீல் பண்ணுறான். ஸோ இதுதான் நடந்திருக்கு. காப்பிரைட்ஸே ஹீரோவோட பேரில் தான் அப்பா பண்ணி வச்சுக்கிட்டே போயிருக்காரு. ஸோ இது இருக்க வரைக்கும் நமக்கு கவலை இல்லை, நம்ம லீகல் நோட்டீஸ் அனுப்பிடுவோம்னு சொல்லி ஸ்டெல்லாவும் சொல்கிறாங்க. இப்போ இந்த குட் நியூஸை ஆஃபீஸில் இருக்க மற்ற எல்லாருக்கும் நம்ம ஹீரோயினும் சொல்கிறா. ஹீரோ உங்களோட ட்ரஸ்ட் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஜூனுக்கிட்ட ஆஃபீஸை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூடான்னு சொல்ல அவனுக்கு கோவம். ஹீரோஸ் பார்த்துக்கும் நான் அதிகமான எஃபோர்ட் போட்டிருக்கேன். செங்ஷி, நீயும் நானும் லீகல் டிபார்ட்மெண்ட்க்கு போக போகிறோம், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு செங்ஷியை கூப்பிட்டு கிளம்பிட்டான். இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக வர ஹீரோ உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட கோட்டை எடுத்து அவனுக்கு போத்தி விட்டுட்டு அவன்கிட்ட உட்காந்து குறுக்குறுன்னு அவனையே பார்த்தவ குஷன் நல்லா ரெஸ்டடுன்னு சொல்லி லைட்டாக ஃபோர்ஹெட்டில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி கிட்ட போய் பார்க்க அவன் முழிச்சுக்கிட்டான். டக்குன்னு இவன் எழுந்து போக பார்க்க அவன் அவளை பிடிச்சி பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டான். இப்போ நம்ம ஹீரோயினை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண போக கரெக்டாகவே வருவாராம். விஆர் ஹெட்செட்டை மாட்டிட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டுருக்காரு. இதில் கேம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு வரேன். இவங்க அழுங்காப்பில் எஸ் ஆகி வந்து சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஓகே மிஸ்டேக்கோ நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் ஓடியே போயிட்டா. இங்கே ஹீரோவோ என் கிஸ்ஸை கெடுத்து விட்டலன்னு சொல்லி அந்த ஹெட்செட்டை வாங்கியவும் போட்டுக்கிட்டு கேமில் ஃபைட் போடுற மாதிரி வேக பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். கட் பண்ண வேலையை மந்த்லி எம்ப்ளாயி லிஸ்ட் வந்திருக்கு, இதுக்கு சிங்கிள்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லிட்டு செங்ஷி கொடுத்துட்ருக்கா. இதில் 5 ரெஸ்டாரண்ட்ஸோட கூப்பன்ஸு, ஸ்பா, வாட்சு, கூடவே மிஸ்ட்ரி பாக்ஸ்ன்னு இவ்வளோக்குள்ள இருக்குது. ஸோ இப்போ நான் இதில் லிஸ்ட்டை படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட் வின்னர் நம்ம ஃபேன்சி. இதில் 5th பொசிஷன் நம்ம ஹீரோயினுக்கும் கிடைக்குது. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம், அதை வாங்கிக்கிட்டு இருக்கேன். யாராச்சும் இப்போதைக்கு டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா திரும்ப அதை கொடுத்துருங்கன்னு சொல்லி செங்ஷி கேட்டுட்டு இருக்கேன். நான்லாம் சிங்கிள் தான் போன கூச்சமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்கா. இதை கரெக்டாக ஹீரோ கிட்டான். கொஞ்சம் வரையா கேன்லி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இதுக்கு நேம் கொடுக்கும்போது நான் சிங்கிளாக தானே இருந்தேன், அதனால தான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கும் கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆச்சு, பட் இருந்தாலும் மிஸ்ட்ரி பாக்ஸ் இல்லையா, எப்படி நான் வேணான்னு சொல்லுவேன், அதான் வாங்கிக்கிட்டேன் இருக்கா. அப்போ என்னை விட அந்த பாக்ஸ் தான் உனக்கு முக்கியமான ஹீரோ கேட்க அஃப்கோர்ஸ்ன்ட்டா. ஹீரோக்கு மூஞ்சிய மாறிடுச்சு. உடனே சாரி நான் சும்மா தான் சொன்னேன், எப்படி எல்லாரும் முன்னாடி நான் மிங்கிள் ஆயிட்டேன்னு சொல்லி திரும்ப கொடுக்குறது, அதனால தான் வாங்கிக்கிட்டேன் இருக்கா. இதுக்கு வேணா நான் வேற ஏதாச்சும் உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன வாங்கி தர போற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஃப்ளவர்ஸ் வாங்கி தரேங்க, நான் ஒன்றும் பொண்ணு கிடையாதுங்கிறான். ரெசின் கிட் வாங்கி தருவாங்க, வேணும்னா நானே வாங்கிப்பேங்கிறான். அப்போ புதுசாக வந்த ஃபோனு 2 பேரும் ஒரே மாதிரி வாங்கிக்கலாமா, 1314 டுகெதர் ஃபார் எவர், ஒரே மாதிரி எப்படி அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கு சிரிப்பு வந்துச்சு. சிரிச்சுட்டு அப்போ கோவம் போயிடுச்சு தானே. சரி பாவா நம்ம ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போயிட்டா. இப்போ வெளியே வந்ததும் கையை பிடிச்சிட்டு ஹீரோ கூட்டிட்டு போக யாராச்சும் பார்த்துட்டா என்ன பண்றது, எனக்கு ரொம்ப ஷையா இருக்கேங்கிறா. இதுக்கும் ஹீரோ கோவம் தான் வருது. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவனோட பேக்கெட்குள்ள கையை விட்டுக்கிட்டு வேற யாராச்சும் பொண்ணு என்ன கரெக்ட் பண்ண பார்த்தா உனக்கு பயமா இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். நீ எம்ப்ளாயிஸ் கூட எப்படி பேசுவேன் தான் எல்லாருக்குமே தெரியுமே, ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறா. அப்போ ஆஃபீஸில் இனிமேல் என்ன அவாய்ட் தான் பண்ண போறியா அப்படி சொல்லிட்டு கேட்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்ல ஜியா வந்துட்டா. இவங்கள பார்த்தவன் என்ன 2 பேரும் ஒரே மாதிரி மேட்சிங் அவுட்ஃபிட் போட்டிருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு கேட்க சேச்சா அப்படியெல்லாம் இல்லையே அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் 2 பேரும் இங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காஃபி குடிக்க வந்தோங்கிறா. அதோட விட்டாலாம் மிஸ்டர் கூதா சொன்னாரு ஹோல் டீமுக்கும் காஃபி வாங்கி தரேன்னு சொல்லி, தனியாக அவரால் தூக்கிட்டு போக முடியாது இல்லையா, அதான் கூட நானும் வந்துட்டா. அப்புறம் என்ன மொத்த டீயும் வாங்கிட்டு ஹீரோயினை தான் தூக்கிட்டு வரா. எவ்வளோ வெயிட்டாக இருக்கு, கொஞ்சம் தான் வாங்கிக்கிறதுன்னு சொல்லி கேட்க நீ தானப்பா ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே சந்தேகமாக வரக்கூடாதுன்னு சொன்னேன், அதுவும் ஒரு பாஸாக இருந்துட்டு எப்படி இந்த பேக்கில் நான் தூக்கிட்டு வர முடியும்ட்டான். அப்புறம் நான் மூஞ்சி சோகமாக வச்சுட்டு தூக்கிட்டு போக குடுக்குடுன்னு சிரிச்சுக்கிட்டு அவனே வாங்கிக்கிட்டு நான் சொல்கிறது ஒன்றுமே உருப்படியாக பண்ண மாட்டேங்கிற, இருந்துட்டு போகட்டும், முன்னாடி என் ஆஃபீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணா நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கல, ஸோ உன்னோட மூமெண்ட்ஸில் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு போஸ்ட் பண்ணணும், ஃபீடில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுங்கிறான். சரி ப்ராமிஸ் பண்ணானாச்சே பண்ணி தான் ஆகணும், பண்ணுறேன் இப்போவே பண்ணல இல்லைனா நம்மளை பற்றியே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்கங்கிறா. சரி போலாமான்னு சொல்லி கிளம்புனவங்க ஆஃபீஸ்க்கு வந்ததும் நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்காளா. சரின்னு சொல்லிட்டு ஃபைனலி இத்தனை நாள் நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்கா. இதை பார்த்து ஹீரோ சிரிக்க ஹீரோயினுக்கோ ஒரே வைக்கும். இதை பார்த்த ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டா. எப்படியோ ஆஃபீஸ் ரொமான்ஸ் ஆரம்பிச்சு பயங்கரமாக அங்கே லவ்ஸை போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படிலாம் கிடையாது, ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், ஆஃபீஸ்லலாம் யாருக்குமே தெரியாமல் தான் நடந்துப்போம், லவ் செய்யலாம் அப்படியே கொஞ்சமாக ஓரத்தில் வச்சுக்கிட்டு நான் சிஇஓ ஆகணும் அதுதான் என்னோட குறிக்கோள்ன்ட்டு கரெக்டாக இது ஹீரோ கேட்டான். அப்போது சிஇஓ ஆனதுக்கு அப்புறமாவது என்னோட மேடம் பப்ளிக்காக நடந்து வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சச்சா அப்படிலாம் இல்லை, அவள் கூட சும்மா ஜோக் பேசிகிட்டு இருந்தேன், உன்னோடலாம் பப்ளிக்காக நான் வர வைப்பாங்க அப்படியா, எங்க என்னை ஹக் பண்ணு அப்படி சொல்லிட்டு கேட்குறான். சரின்னு ஹக் பண்ண வர அந்த பக்கம் ஜியா வருவாளா, இந்த பக்கம் பிஎம் வருவாராம். உடனே பிஎம்கிட்ட போய் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க நான்
பண்ணுறேன்ட்டு இருக்கா. தென் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. 2 மணி நேரம் ஆச்சு வீட்டுக்கு வந்து, இன்னும் ஒரு டெக்ஸ்ட் பண்ணலையேன்னு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவன் இங்கே ஆன்லைனில் டிப்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன 2 மணி நேரம் ஆச்சு, ஒரு கால் கூட பண்ணலையேன்னு வேற ஃபீல். இந்த பக்கம் இவனும் சரி அவள் வந்தா ஒர்க் பற்றியா பேசுறது, குக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு போனவன் மிட் நைட்டில் குக்கா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் இவளுக்கு ஃபோன் வருது. வந்து பார்த்தா ஃப்ரெண்டு. நீ தானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னடி லவ்வர்ஸ் எல்லாரும் தோணு பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாங்க, நீ என்னடா பட்டால் அட்டன் பண்ணுறியன்னு சொல்லி கேட்க, நாங்களாம் அப்படி கடல் எல்லாம் போட மாட்டோம், ஒர்க் பற்றி தான் பேசுவோன்னு சொல்ல, எனக்கு என்னமோ ஒரு பொண்ணு தனியாக இருக்கிற நினச்சி ரொம்ப வருத்தத்தை இருக்கா போலையேன்னு சொல்ல, உன் மைண்டை கொண்டு போய் குப்பத்தடியில் போட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்க ஹீரோ தான். உடனே ஃப்ரெண்டு கரெக்டான டைமில், அடேங்கப்பா உன் கனவெல்லாம் நினைவாகுது போலையேன்ட்டா. அப்போ நீங்கள் என்னை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிருந்தீங்களான்னு கேட்க, உன்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணல, இன்னும் நான் தூங்கலையான்னு செக் பண்ணா அப்படின்னு சொல்கிறா. அவ எதுக்காக நீ இன்னும் தூங்கலையாங்கிறத செக் பண்ணுன்னு சொல்லி கேட்க, சும்மா தான் இருக்கா. அவளுக்கு உன்னை விட மைண்டு ரொம்ப ஷார்ப்பு அப்படின்னு சொல்ல, இவ ஒரு எமோஷனில் டக்குன்னு ஹீரோ இப்படி லாக் பண்ணி, எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு கேட்குறா. போசி ஏடா கூடமா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணவ விலக பார்க்க, ஹீரோ அவளை பிடிச்சு கிஸ் பண்ண வர கரெக்டாக தும்மல் வருமா. இது நம்ம ஹீரோயின் டிப்ஸை பார்த்து மேக்கப் பண்ணா இல்லையா, அதனோட விளைவு. தென்னிப்போ குட் நைட் சொல்ல தான் வந்தேன்னு இழுத்தவன், என்னோட ட்ரையர் ரிப்பேர் ஆயிடுச்சு, உன்னோடது கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் என்ன, அவளே ட்ரை பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ இவனோட பேமெண்ட் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் இவளுக்கு சொல்ல, என்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்ல, பட் எனக்கு நீ தெரிஞ்சிருக்கணுங்கிறான். அப்போ கொடு, என்னோட பாஸ்வேர்டையும் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கா. பேமெண்ட் பாஸ்வேர்டெலாம் வேணாம், ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் உன் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஹலோ வேர்ல்டுன்னு எதுக்காக பாஸ்வேர்டு வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு கேட்க, ப்ரோக்ராமரோட தீமாச்சே, ஸோ அதுக்காக அப்படி வச்சிருக்கேன்னு சொல்லும்போது, அப்போ ஹீரோ எழுந்து இவக்கிட்ட உட்காந்து, இது ஜஸ்ட் ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது, ஒரு லவ் மெசேஜும் கூடன்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி, என்னோட உலகத்தில் முதலும் முடிவும் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு மெஸ்மரைஸ் ஆன நம்ம ஹீரோயின் அவனுக்கு அப்படியே கிஸ் கொடுக்க, பதிலுக்கு ஹீரோவும் கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் ஹீரோ ஜூன் கிட்ட வந்து, மச்சான் இது ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு, மிஸ்டவே மீட்டிங் இருக்கலாம் வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயினும் செங்ஷியும் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி சீக்கிரட்டாக ஒரு பிளானை போடுறாங்க. அதுபடி நேராக ஜூன் கிட்ட வந்து, பிஎம்க்கும் ஹீரோக்கும் சண்டை, ஹீரோக்கு தான் அடின்னு சொல்ல, அவ்வளோதான் பயங்கர வேகமாக ஓடி வந்து கூஷன் கூப்பிட ஹீரோ சிரிச்சுக்கிட்டே வரான். ஏன்னாச்சு உனக்கு ஓகேவா, எங்கே அடிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஓகே தான் இருக்கான், சண்டை போடுறது இருந்தால் ஏன்டா தனியாக போனால் என்னையும் கூப்பிட வேண்டியதானு சொல்லி கேட்க, அவ்வளோ சீரியஸாக இல்லை விடுறாங்கிறான். சரி வின்னா லாஸான்னு சொல்லி கேட்க, எப்பவும் போல வின்னு தாங்கிறான். இந்த பிஎம் அப்படிங்கிற மாதிரி வெறியாக, அப்போது உனக்கு கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை ஞாபகப்படுத்தி விட்டான். சரி போகாத இதை உனக்காக நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்க, அவன் கோச்சிட்டு போகிறான். இங்கே பாரு, இந்த உலகத்திலேயே நான் மனசார நம்பக்கூடிய ஒரே பர்சன் நீ மட்டும்தான் சொல்ல, எல்லாம் போய் நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டுறான். எப்போ பார்த்தாலும் நீ பண்ண தப்ப எல்லாம் நானே சரி பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லியும் திட்ட, சரி சாரிடா இனிமேல் இப்படி நடக்காதுன்னு சொல்றான். வெறும் வாயிலேயே சொல்லு, ப்ராமிஸ் பண்ண திரும்ப இப்படி நடக்காதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா இது மாதிரி நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு, காசு வேஸ்டா போயிருண்டா வாங்கிக்கோடான்னு சொல்ல, நான் இதை ஆன்லைன்ல வித்துக்கிறேன்னு சொல்லி பிடுங்கிட்டு போயிட்டான். அவ்வளோதான், 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அவ்வளோதான், இவங்க சண்டையெல்லாம் முடிஞ்சுது. கட் பண்ணா சும்மா ரிலாக்ஸ்க்காக வெளியே வந்திருக்காங்க டீமில் உள்ளவங்க. ஹீரோயின் ஜியாவோட அதே இடத்துக்கு அவளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அவளை இன்னும் காணோம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, நம்ம டீமில் யாரோ ஒருத்தர் சிங்கிள்னு சொல்லிட்டு மிங்கலாக சுற்றிட்டு இருக்காங்க, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பார்த்தா வேக்கு கூட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, ஏன்பா எல்லாம் மறைச்சிக்கிட்டே சுற்றிட்டு இருக்கீங்க, வேற யாராச்சும் இருக்கீங்களா என்ன மிஸ்டர் கோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ நான்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ அவனை பார்த்து கண்ணு உருட்டிக்கிட்டு இருக்க. கரெக்டாக ஜியா வரா, வா சேர்ந்தே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அடியே உனக்கு ட்ரீட் வைக்க 300 ரூபா தாண்டி எட்டு வந்தேன், என்னடி இத்தனை பேரை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறா. நீ வந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி இவ்வளோ கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாங்க. ஆமா மிஸ்டர் கோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் சொல்ல, இல்ல அதெல்லாம் சீக்ரெட் சொல்லவே மாட்டேங்கிறான், எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லியும் நச்சரிக்க, ஜியாவோ நீங்க சொல்லலைன்னா பரவாயில்ல, உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோவை காட்டுங்க நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி கேட்கிறா. கூடவே சேர்ந்து எல்லாரும் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டேன். ஹீரோவும் கையில போன் எடுக்கிறா, ஹீரோயின் பல்ல பெருகிட்டு பார்த்துட்டு இருக்கா. சரி இவ ரொம்ப இதாகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப ஷை ஆகிறா, அதனால நான் காட்ட மாட்டேன்ட்டான். சரி அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுனாச்சு சொல்லு, உன்னோட டைப் எப்படி நான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பொண்ணு மட்டும்தான் என்னோட டைப்புங்கிறான். இந்த பதில ஹீரோயினை எதிர்பார்க்கல. தென் இப்போ ஜியாவோட பர்த்டேவையும் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு யாரப்பா பே பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, சரி என் கேர்ள் ஃப்ரெண்ட்காக நான் ட்ரீட் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே பே பண்ணுறான். அது எப்படி எனக்கே தெரியாம உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட பிக்சர் உங்ககிட்ட இருக்கும்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி செல்ஃபி எடுக்கிறான். இப்போ பார்த்தே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோன்னு சொல்லியும் காட்டு அவள் வெக்கத்தில் ஓடிட்டு இருக்கா. தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில்
ஸோ கூட சேர்ந்து நம்ம ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணிருக்க தாங்காத ஹீரோக்கு உடனே இன்ட்ரப்ட் பண்ணி அவனுக்கு வேலையை கொடுத்து தாட்டி விட்டுட்டு நான் உன்கிட்ட முன்னாடி மென்ஷன் பண்ண இல்லையா அது உனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். என்கிட்ட என்னத்த சொன்னா இவன் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ண வெறும் வயிற்றுல டீ குடிக்கிறது நல்லதில்ல அதுக்காக ஃபர்ஸ்ட் ட்ராயர் ஓப்பன் பண்ண உனக்காக ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லி ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வச்சிருக்கான். அதிகமாக போபோ டீ குடிக்கக்கூடாது அதுக்காக செகண்ட் ட்ராயரில் வச்சுக்கிறது கூடின்னு சொல்லி ஹெல்த் ட்ரிங்க்ஸாக வாங்கி வச்சிருக்கான். அடுத்து உனக்காக புது மக்கு வாங்கி வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கோங்கிறான். இதெல்லாம் பக்கத்தில் குடிஞ்சு நேரம் தான் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தது ஒன்றும் தெரியாது வந்து எழுந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ இவ்வளோ சிரிச்சுக்கிட்டே அந்த மக்கை எடுக்கிறா. நீ இங்கே தான் இருக்க அப்படி சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ அதை எடுத்துக்கிட்டு வர அப்படியே ஒரு சேர்ஸு கப்பிள் மக் வாங்கியிருக்கான். மிஸ்டர் கோ நீங்கள் ரொம்ப க்யூட்டு தான் சொல்லிட்டு அவனுக்கும் சேர்ந்து காஃபியை போட அப்படியே சீக்ரெட்டாக ஹீரோயின் கையை பிடிக்க 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக ஃபேன்சி வர அவளையும் சமாளித்து அனுப்பி விட்டுட்டு சீக்ரெட் ரொமான்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜூனை காட்டுறாங்க. அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி எதுக்காக நீ எனக்கு பூ அனுப்பிட்டு இருக்கா அதான் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டேன். அனுப்பி வச்சது செங்ஸி. இவனும் சரி விடு பிரேக்கப் பண்ணிட்டோம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை அதனால தான் அனுப்பி வச்சிருக்கேன் விளையாப்படாத ஃப்யூச்சரில் இது போல் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஏம்மா இப்படி என்னை கோத்து விட்றதுலே இருக்கேன்னு சொல்லி கேட்குறான். சார் மறந்துட்டு சார் அப்படின்னு சொன்னவன் ஐயோ இன்னைக்கு 20 ரூபாவோட முன்னாடி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதா புக் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல அதை கூட நான் கேன்சல் பண்ண மறந்துட்டேன்னு சொல்ல சரி விடு நம்ம 2 பேரும் ஒன்றாவே அந்த இடத்துக்கு போவோம்னு சொல்லி இவன் முடிவு பண்ணிட்டான். வந்து உட்காந்து செங்ஷியோ மொழி முடிச்சுட்டு இருக்கா. சரி விடு ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைட்டாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபுட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட கோல் இதை மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு தான் போகணும் சரியாங்க. இவன் என்னதுன்னு பார்த்துட்டு இருக்கா. அங்கே பாரு உன்னோட ட்ரிங்க்குள்ள மீன் பூந்துருச்சு போல குடி அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அவளை சின்ன குழந்தை மாதிரி அதே இதையும் சொல்லி எல்லாம் குடிக்க வச்சுட்டு இருக்கான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சவன் மெய்மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவ தான் இந்த ரெஸ்டாரண்ட்டே புக் பண்ணியிருக்கலாம். சே உன்னோட சாய்ஸே பயங்கரமாக இருக்குது எல்லாமே என்னோட ஃபேவரெட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் கூஷன் மேலே ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டீங்களே அது அவர் மேலே அதிக அக்கறை இருக்கிறதால தான் நடந்துக்கிட்டீங்க எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல அப்போ நீ தான் ஆக்டிங்கை போட்டு எங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க தயவு செஞ்சு என்ன பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிடாதன்னு சொல்லி சும்மா பேச்சு வழக்குல சொல்ல இவளுக்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ உனக்கு என் மேலே க்ரஷ் இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்க இவ பதிலே பேசல. அதுலேயே இவனுக்கு புரிஞ்சிருச்சு. இவன் டக்குன்னு குடிக்க ஆரம்பிக்க கரெக்டாக கூஷன் கிட்ட இருந்து கால் வருது. சொல்லுங்கம்மா இது அவசரமா அதை வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவகிட்ட சொல்லக்கூட இல்லை. பரவாயில்ல போங்க நானே போய்க்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டா. அவனும் போயிட்டான். அப்புறம் என்ன சோக மூஞ்சியை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏண்டி இப்படி பண்ணி தொலைச்சா நாளையுமே நீ எப்படியே ஒரு மூஞ்சில மொழிப்புன்னு சொல்லி திட்டிக்கிட்டே வரா. அப்போ காலடியில் ஒரு பலூன் பறந்து வர ஓடி வந்து எடுத்து கொடுக்குறா. கடைக்காரர் பார்த்துட்டு அட பொண்ணு எங்க உன் பாய் ஃப்ரெண்டு தனியாக வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு கேட்க எனது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு மொழிக்கிறா. சரி விடு எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சரியா அப்படி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சோ கூட டிஸ்கஸ் பண்ணதை இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் நீ சூ கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கான். ஏதோ சொன்னியே அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இனிமேல் கண்டென்ட் ஆர்டிஸ்ட் ஆகிட்டே அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு சந்தோஷம். கண்டென்ட் ஆர்டிஸ்ட்னா எக்யூப்மெண்ட்ஸ் வெப்பன்ஸ் அது மாதிரி பண்ணக்கூடியது. ஸோ ஹீரோயினுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி பேசிக்கிட்டு சமைக்கிறத கருக விட்டுட்டாங்க. அப்புறம் அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டாக ஜூன் வருவானா. சத்தத்தை கேட்டதும் ஹீரோயின் கீழே குடிஞ்சுக்கிட்டா. ஆனால் ஹீரோயின் இருக்கிறத ஜூன் பார்த்துட்டான். கியான்லி இங்கே என்ன பண்ணுற நீ அப்படி சொல்லிட்டு கேட்க இவ ஒன்றும் தெரியாத பிள்ளையாட்ட ஹலோ சொல்லிட்டு இருக்கா. அதான் கூஷனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல இந்த நைட்டில் இவனோட இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அதுவும் கரெக்ட் இல்லை சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நழுவேன். ஹீரோ கையை பிடிச்சி இவ தாண்டா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான். அதானே எனக்கு ஆல்ரெடி தெரியும் மற்றவங்கள ஃபோல் பண்ணுற மாதிரியெல்லாம் என்ன ஃபோல் பண்ண முடியுதுன்னு சொல்ல அதான் சொல்லிட்டல கிளம்பிடாங்கிறான். இரு முக்கியமான விஷயம் அதனால தான் வந்திருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இன்னொரு பொண்ணு கன்ஃபஸ் பண்ணிட்டா. ஆனால் அவள் இப்படி பண்ணுவான்னு அவனுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லைடா அப்படி சொல்லிட்டு கேட்க என்னது ஃப்ரெண்டா உங்கள் ஃப்ரெண்டு என்ன பற்றி சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறா. இவளுக்கு தெரிஞ்சிருச்சு சேங்ஷியோ இவனுக்கும் நடந்ததா சொல்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதா அவனுக்கு இந்த ஐடியாவே இல்லையாச்சே. ஸோ எழுந்து வந்துட்டான்னு சொல்ல என்னது எழுந்து வந்துட்டானா அப்படி சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. அவனுக்கு எதை பற்றியும் ஐடியாவே இல்லை. அப்போ என்ன பண்ணுவானமான்னு கேட்க அப்போ ஒரு பொண்ணு கன்ஃபஸ் பண்ணா இப்படிதான் பாதியில் விட்டுட்டு வருவானா இது ஒரு பையனுக்கு அழகா அப்படி சொல்லிட்டுலாம் திட்டுறா. அப்போ நீ இல்லை உன் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் வச்சிருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்தியான்னு சொல்லி கேட்க ஆமாங்கிறா. அப்போ தள்ளு நீ அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி வந்து அவனுக்கு அதுக்கான பதில் சொல்ல தெரியலன்னா ஓகே ஃபைன் டைம் எடுத்துக்கிட்டோம் ஆனால் அந்த பொண்ணை ஹர்ட் மட்டும் பண்ணிடக்கூடாதுங்கிறா. என்ன புரிஞ்சுதான் வேறு சத்தம் போட பாவம் பயந்து போயிட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வராங்க. வா யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வரேன். சைடு கேப்பில் இது ஜியா பார்த்துட்டா. ஐயோ ஜியா வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நினைக்க என்ன மிஸ்டர் கோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது
கியான்லிக்கு லிஃப்ட் கொடுக்குறீங்க? பாவம் கியான்லியை பற்றி எல்லாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போக ஹீரோயினோட கையை பிடிச்சி, கியான்லி நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பப்ளிசிட்டி பண்ணலன்னா கம்பெனியில் இருக்க எல்லாரும் என்னை ப்ளே பாய்னு நினச்சிப்பாங்கன்னு சொல்ல இதுக்கு மேலே எங்கே நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி கையை பிடிச்சிக்கிட்டா ஹீரோயின். அப்போ 2 பேரும் டேட்டிங் பண்ணுறீங்க, எனக்கு இது ஆல்ரெடி தெரியும்ப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ தெரிஞ்சுக்கிட்டே நீ ஆக்டிங்கை போட்டிருக்க எங்ககிட்ட அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, என்கிட்ட நீ முதல் சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்லிட்டு இவ திட்டினதும், சச்சா அப்படி இல்லடி, ஆஃபீஸ்லேயே உனக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, மூச்சு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்ததும் செங்ஷியை பிடிச்சி நேற்று நடந்தது எல்லாம் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேட்குறா. நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் ஓவராக குடிச்சிட்டேன், அவர் க்ரஷ் இருக்கா அப்படின்னு கேள்வியை கேட்க நான் பதில் பேசாமல் முழிச்சதுலேயே கண்டுபிடிச்சிட்டார் அப்படிங்கிறா. விடு எப்படியோ ஒன்று கன்ஃபர்ஸ் பண்ணிட்டல உன்னோட லவ், அவர் பதில் சொல்லுவார், ஓகேண்ணா டேட்டிங் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண கரெக்டாக ஜியா ஒரு நிமிஷம் வா அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு உனக்காக தான் இந்த ப்ரெசென்ட்டை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறா. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தவ இப்படி ஷாக் ஆகிட்டு வேணவே வேணாங்கிறா. ஹே இது புதுசாக டிசைன், இதை ட்ரை பண்ணி பாரு, நாளைக்கு நீ எனக்கு தேங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. தென் இப்போ சாயந்தரம் ஹீரோ வீட்டுக்கு லேப்பிங்க அப்படி சொல்லிட்டு கேட்க அவள் உள்ளே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா, அது வரேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது கீழே பார்க்க ஜியா கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை மேலாப்பில் எடுத்து வச்சிருக்கா. என்னது இதுன்னு சொல்லி கையில் எடுத்து பார்க்க கரெக்டாக ஹீரோயின் இப்படி நிற்கிறா. ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அப்போ உனக்கு வேணா ஒரு நாள் போட தருவான்னு சொல்லி கேட்டா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வேணாம் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓடியே போயிட்டான். அடுத்து இவளை அதை போட்டு பார்க்குறா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன். ஃபேன்சி கால் பண்ணி லென்சி கேரக்டர் அந்த கான்செப்ட் கொஞ்சம் எனக்கு அனுப்பி வைக்கிறியான்னு சொல்லி கேட்குறா. பென்ட்ரைவ் இருக்கு, லேப் ஹீரோ எடுத்துகிட்டு போயிட்டான் இல்லையா, ஸோ அவனுக்கு கால் பண்ணி கேட்டு உன்னோட கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டான். சரின்னு இவளும் ஹீரோவோட வீட்டுக்கு போய் அனுப்பிக்கிட்டு இருக்க புதுசாக ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகுமா. வந்துட்டியா கூஷன்ட்டு திரும்ப இப்படி நின்றுட்டு இருக்காங்க. இவ ட்ரெஸ் வேற இப்படி இருக்கு, நான் தான் கூஷனோட அம்மானு வேற இவங்க சொல்றாங்க. உடனே ஹீரோவோட சட்டை மாட்டிக்கிட்டு ஐயோ ஆண்டி இது மாதிரி நான் சென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல எதுக்காக இவ்வளோ நர்வஸ் ஆகுற, உன்னோட ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வந்தேங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் வேணா உங்களுக்கு ஒன்று வாங்கி தருவான்னு சொல்லி கேட்க சரிம்மான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேமெண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ வீடியோ காலை போட உங்கள் அம்மா இங்கே வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு காமிச்சிட்டா. கூஷன் சீக்கிரம் வந்துடுவான், நான் டீ மேக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் டீயை குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அட என் ஃப்ரெண்டோட பொண்ணு தானே நீ, ஆமா நீயும் கூஷனும் டேட்டுக்கு இது பண்ணுறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் ஒத்துக்கிட்டா. ரொம்ப சந்தோஷம். அப்போ கரெக்டாக ஹீரோ அடிச்சு பிடிச்சி வந்துட்டான். சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்திருக்க இல்லை எங்களோட ஒன்றா தான் சாப்பிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப பரவாயில்ல புள்ள அழகாக தாண்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போகிறாங்க. இங்கே ஹீரோ அதுக்கான பதில் சொல்லிக்கிட்டே அவன் கேமிங் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது சம்மந்தப்பட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு இருக்கான். அதை நல்லபடியாக மறைச்சு வச்சுட்டு இருமா நான் கேன்லேயே கூட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என் அம்மா எங்கே ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏஐ டெவலப்பர்னு சொல்லிடுன்னு சொல்லி கூட்டு வர பார்த்தா டிஷ்ஷெல்லாம் ரெடியாக இருக்குது, அம்மாவை காணோம். இவன் ஒழிச்சு வச்ச எல்லாத்தையும் அம்மா பார்த்துட்டாங்க. அம்மாவுக்கு பயங்கர கோவம். அப்போ நீ இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கியோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா, உங்ககிட்ட நான் போய் சொல்லியிருக்கலாம், ஆனால் அப்பாவுக்கும் இதுக்கும் சொல்ல வர அவரை பற்றி பேசாதங்கிறாங்க. ஏன்னா ஹீரோவோட அப்பா இந்த AAA கேம் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தானே ரொம்ப ஒர்க் பண்ணி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆகி ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டார் இல்லையா, அதனால தான் அம்மாவுக்கு அந்த கேமிங்னாலே சுத்தமாக பிடிக்காது. இதனால தான் ஸ்டார்டிங்லேருந்தே ஹீரோ அம்மா கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருப்பான். உனக்கு இப்போ 2 சாய்ஸ் தான் இருக்குது, ஒன்று அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணு, அப்படி இல்லைனா இனிமேல் நீ என் மகனே கிடையாதுன்ட்டு போகிறாங்க. இவனால் எதுவுமே பண்ண முடியல. ஹீரோயின் கையை பிடிச்சி வீடு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு, பேசினா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் காட்டுறாங்க. செங்ஷி அவளோட டேர்ட்டில் ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்திருக்க தட்டி விட்டு அது கீழே விழுக போது கரெக்டாக ஜோன் பார்த்து ஹெல்ப் பண்ண விடுங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. எனக்கு முன்னாடி ஃப்ரெண்டே கிடைக்காதப்போ இது கூட தான் நான் பேசுவேன் தெரியுமா, ஆனால் என்னன்னு தெரில என்னோட டேர்ட்டருக்கு கொஞ்சம் நாளாக உடம்பு சரியில்லை, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். இதை கேட்ட ஜூன் ஓடி போய் அதை பற்றி நெட்டில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஓடி அதை தொட்டுட்டு இருக்க பையனை தட்டி விட்டு அதையெல்லாம் தொடக்கூடாது, சன்லைட்டில் வச்சா தானா பாக்டீரியாஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும், நம்ம சும்மா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அப்படியே ரிலாக்ஸாக விடணும்னு சொல்ல என்ன திடீர் கரிசனம் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. நான் சின்ன வயசுலேருந்து வளர்த்திருக்கேன், அதனால தான் செங்ஷி எனக்கு இதை பற்றி எல்லாமே தெரியும், என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்ல இங்கே பாரு செங்ஷி இதெல்லாம் பண்ண வேணாம், வேலை முடிஞ்சதும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இன்னும் டேஞ்சர், அங்கே அதிகமாக ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் சார் உங்களுக்கு இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் மீட்டிங் இருக்குது,
மெயில் போய் செக் பண்ணுறீங்களான்னு சொல்லி செங்ஷி அனுப்பி விட்டா. ஆனால் இங்கே இருக்க பையன்லாம் என்ன இவர் இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறாரு அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறானுங்க. இந்த பக்கம் ஸ்டெல்லா கிட்ட ஷேர் ஹோல்டர் பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டாக ஹீரோ வர நல்ல டைமுக்கு தான் வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் உங்களோட டிபார்ட்மெண்ட்க்கு தான் கம்பெனி அதிகமான செலவு பண்ணியிருக்கு. பட் இது வரைக்கும் ஒரு துளி லாபம் கூட வரவே இல்லை. ஸோ ப்ரீசேல் பண்ணியாவது பணத்தை கொஞ்சமாச்சும் கம்பெனிக்குன்னு கொஞ்சம் கொடுக்கலாம் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. பட் ஹீரோ அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அது எப்படி நீங்கள் வித்தின் அ இயரில் AAA கேமில் இருந்து ப்ராஃபிட் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறான். அதான் 3 வருஷம் கான்ட்ராக்ட் தானே போட்டிருக்கோம், எதுக்கு கவலைப்படுறீங்க? கண்டிப்பாக இந்த கேம் கம்பெனிக்கு ஃபேமையும் ப்ராஃபிட்டையும் கொண்டு வருங்கிறான். சும்மா அப்புறமா நடக்க போதெல்லாம் பேசாத, ப்ரீசேல் பண்ணால் கம்பெனிக்கு கொஞ்சம் பணம் வரும் இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு ஹீரோவும் ஒத்துக்கல, ஸ்டெல்லாவும் ஒத்துக்கல. அவ்வளோதான், அவருக்கு கடுப்பாயிருச்சு. எப்போவும் உன்னோட நட்பிலேயே மட்டும் இருக்கக்கூடாது, ஷேர் ஹோல்டர் அண்ட் கம்பெனியை பற்றியும் யோசிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் செங்ஷி டர்ட்டிலோட சோகமாக இருக்க ஒரு கால் வருது. நீங்கள் தானே செங்ஷி மெடிசன் ஆர்டர் பண்ணது வந்திருக்குமா, கீழே வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவளுக்கு டவுட், இவ பண்ணவே இல்லை, பண்ணது ஜூனு. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லவும் இவ வாங்க போயிட்டா. தென் இப்போ நைட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. செங்ஷி தான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருக்கா. கரெக்டாக அதில் பேப்பர் மாட்டிக்க இழுக்கவே முடியல, என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கா. ஜூன் வந்து பார்த்துட்டு விட்டுட்டு போகலாம் இல்லையாங்க, மீட்டிங் நாளைக்கு இருக்கு, உங்களுக்கு அதுக்கான பேப்பரை தான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருக்க, மாட்டிச்சுங்கிறா. சரி நீ ஹெல்ப் பண்ண வர ஒரு மாதிரியாவே இருக்கு இல்லையா, அதனால இவளே சொல்றா, முன்னாடி நான் சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, இப்ப நான் மனசார உங்களை நான் ஒரு பாசா மட்டும்தான் பாக்குறேங்கிறா. நானும் பெருசா எடுத்துக்கல, எல்லாரும் போயிட்டாங்க, நீ ஒருத்தி தான் இருக்க, சரி ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த பேப்பரை பிடிச்சி இழுக்க அது வந்துருச்சு. பட் கையும் டச் ஆக்கிட இவன் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கரெக்டாவே வருவாராம். உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு செங்ஷியை பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டான். என்ன சார் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்க இந்த பொசிஷனில் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நடத்துங்கடான்னு ஒன்றுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கு டாக்குமெண்ட் எடுக்க போயிட, எதுக்காக லைட் ஆஃப் பண்ணீங்க, அவர் தப்பாலாம் புரிஞ்சுப்பாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன் செங்ஷி. நான் என்ன பண்ணுறது, ஒரு பதட்டத்தில் ஆஃப் பண்ணிட்டேன், கவலைப்படாத வே அப்படிலாம் யார்கிட்டையும் சொல்லிட மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான் இவன். வேயோ ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணி உன்னோட அம்மா ரிப்ளைக்கு இது பண்ணாங்களான்னு சொல்லி கேட்குறா. ஒரு நாள் ஃபுல்லாக நானும் டெக்ஸ்ட் பண்ணேன், ஒன்றுத்துக்கும் ரிப்ளை வரலான்னு சொல்கிறான். சரி நீ இப்போ ஹீரோட அம்மாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆன்ட்டி நானும் குஷனும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறா. அவங்களோட கோவத்தை பார்த்தா என்ன அடிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்பவே தைரியத்தை வர வச்சுட்டு இருக்கா. பார்த்தா அடுத்த நாளே குஷனோட அம்மா வந்துட்டாங்க. இவ்வளோ சோகத்தில் இருக்க மாதிரி கண்ணையெல்லாம் கசக்கிட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. நேற்று வேற நல்லா தானமா இருந்தீங்க, எப்படி பிரேக்கப் பண்ணீங்க, என்னாச்சு, அவன் ஏதாவது பண்ணானா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா ஆன்ட்டி, இப்போ பார்த்தாலும் வேலைன்னு வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான், என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான். பாருங்க நேற்று வெளியே போய் டின்னர் சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டா வரவே மாட்டேன்ட்டான். அதுக்காக இன்ஸ்டன்ட் நூடுல் அப்பப்போ சாப்பிட்டு எனக்கு வைரலாக பெயின் ஆகுது தெரியுமான்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை போட, பார்த்தா இவ வீட்டில் தான் அடிக்கடி சாப்பிட்றதுக்காக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை டப்பாவா அடிக்க வச்சிருக்கா. இதுலயே கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே கோவத்தில் கிளம்ப ஆன்ட்டி மன்னிச்சிடுங்க ஆன்ட்டி, உங்ககிட்ட போய் சொன்னது தப்பு தான், பட் அவன் கூட கொஞ்சம் பேசுங்களே, ஒரு டைம் மீட் பண்ணி பேசுங்க, அவன் நல்லா ஃபீல் பண்ணுவான், தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு அவனை பேசுங்களேன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ வரான். இவனை பார்த்து கோவத்தில் கிளம்ப, மா கடைசி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களுக்காக மேக் பண்ணி வச்சிருக்கதை நீங்கள் பாருங்க, இதுக்கப்புறமும் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா ப்ராமிஸா நான் கிவ் அப் பண்ணிடுறேங்கிறான். இது அப்பாவோட நோட் புக், இதை படித்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கே எல்லாம் புரிய வரும்னு சொல்லிட்டு அதை அம்மா கிட்ட கொடுக்குறான். லின் கேரக்டருக்கு நான் எந்த மாதிரி எண்டிங்கை கொடுக்குறது, அவனுக்கு ஒரு அழகான ஃபேமிலியும் இருந்துச்சு, ஒரு நல்ல ஒய்ஃப், கியூட்டான மகன்னு, சூப்பரான வாழ்க்கை. ஆனால் அவனோட கனவுல அவன் குறிக்கோளாக இருந்தான். அது அடையிறது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் அந்த கஷ்டம்னு எப்பவுமே நினச்சது கிடையாது. ஒன்ஸ் இதில் சக்ஸஸை பார்த்துட்டானா அவனோட ஃபேமிலிக்கும் இது ஹாப்பி தானேன்னு சொல்லி நினச்சான்னு சொல்லிட்டு அவர் அங்கே வேலைன்னு பார்க்குறதையும், அவர் இல்லாமல் இங்கே ஹீரோவும் அம்மாவும் கஷ்டப்பட்டதை காட்டுறாங்க. ஹீரோவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறது கூட அப்பா வரல, அப்பா வருவாராமா அப்படி சொல்லிட்டு கேட்க, நம்மளே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்களே கொண்டாட அப்பா நைட்டு போல் வராரு. வந்து பார்த்தா அந்த இடத்துல டிவோர்ஸ் நோட்டீஸ் இருக்குது. என் ஃபேமிலிக்கு என்னோட தேவை இருக்கும்போது கூட நான் அவங்க கூட இல்லாததை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறேன். இப்போது நான் அதை நல்லாவே ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. என்ன பண்ணுறது, அவருக்கு அவரோட ஃபேமிலியும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதே போல் அவரோட ட்ரீமையும் அவ்வளோ விரும்பியிருக்காரு. இதை படித்து புரிஞ்சுக்கிட்ட அம்மா அழுதுகிட்டே, எனக்கு தெரியும் அவர் மாதிரியே தான் உனக்கும் உன்னோட கரியர் ரொம்ப முக்கியம்னு, ஆனால் அவர் ஓவர் டைம் ஒர்க் பண்ணதால தான் இப்படி நடந்துச்சு, அதுபோல் உனக்கு மட்டும் நடந்துட்டா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மா கவலைப்படாதீங்க, நான் உங்களையும் கியான்லியையும் என்னையும் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோக்கும் சப்போர்ட்டிவாக பேசுகிறா. நீங்களாம் வளர்ந்துட்டீங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறது கிடையாது,
உங்களோட இஷ்டம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னும் அவங்களோட கோவம் குறையிலையான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, என் அம்மாவை பற்றி நல்லாவே எனக்கு தெரியும், கேம்லேருந்து என்னை குவிட் பண்ண சொல்லி இனிமேல் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, என்னை மன்னிக்கிறதுக்காக அவங்களே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறான். தென் ஹீரோயினை ஹக் பண்ணி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி சொல்கிறான். இப்போது ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாட்டுக்கு சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தா ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். என்ன இங்கே பார்க்குற, டிவியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ரொமான்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஆஃபீஸில் ஹீரோ கூடயும் ஸ்டெல்லா கூடயும் ஒரு ஷேர் ஹோல்டர் சண்டை போட்டு வந்தார் இல்லையா, அவர் இன்னும் 2 ஷேர் ஹோல்டர், இவங்க 2 பேருமே ஹீரோவோட ஆஃபீஸில் தான் ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட இது மாதிரி ஒரு நல்ல ப்ரைஸ் வந்திருக்கு, என்னோட ஷேர்ஸை அங்கே சேல் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்லி இவங்க 2 பேர் மண்டையும் கழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு வராங்க. வாட்ச்மேன் அங்கிள் பார்த்துட்டு, என்னப்பா கையை பிடிக்க மறந்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. கேமரா 1, கேமரா 2, கேமரா 3 இவ்வளோ கேமராஸ் இருக்குப்பா, அதில் தெரியாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரி வா மேலே போகலாம் அப்படி சொல்லிட்டு திரும்ப கையை பிடிச்சிக்கிட்டு வரேன். சூப்பாப்பானா அங்கே ஷாக்குன்னா இங்கே அதை விட ஷாக்கு. இதுக்கு மேலே இவனால் என்ன பண்ண முடியும், கங்க்ராட்ஸ் நல்லா இருந்தா சரின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போகிறேன் வாங்கன்னு சொல்லி கிளம்பிட்டான். சரி சூதான பார்த்துருக்கான், அவன் மற்ற யார்கிட்டையும் போய் எல்லாம் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு திரும்ப கையை பிடிச்சிட்டு வராங்க. வே ஃபேன்சி இன்னொரு பையன் சொல்லி 3 பேரும் காசிப் பேசிட்டு இருக்காங்க. ஜூனும் செங்ஷியை பற்றி தான். ஒட்டுக்கா போனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பக்கம் இந்த பக்கம்னு வராங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல 2வது ஒரு கப்பல் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னதும் இவங்களுக்கு ஜர்க் ஆயிடுச்சு. ஜூனும் செங்ஷியும் சொல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோயின் சொல்றா. இல்லப்பா நான் அவங்களை கையும் களவுமா பார்த்துட்டேன்னு சொல்லி வே சொல்றான். சரி செகண்ட் கப்பல்னு சொல்றீங்களே, ஃபர்ஸ்ட் கப்பல் யாரு அப்படி சொல்லிட்டு கேட்க, அது நீங்க 2 பேர் தானே 3 பேரும் கோரஸா சொல்றாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, வே விஆர் கேமை மாட்டிட்டு வந்தார் இல்லையா, அதுக்கு முன்னாடியே கேப்ல இவங்க ரொமான்ஸை பார்த்துட்டாரு. வீட்டுக்கு போகும்போது சும்மா நச்சுக்கு ஒரு ஹக்க போட அதை இந்த பையன் பார்த்துருக்கான். டீ குடிக்கும் போது கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்பவே ஃபேன்சி பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கா. ஸோ இப்படி எங்களுக்கெல்லாம் தெரியும், ஜூன் வந்திருப்பாரு நாங்க போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஓடிட்டாங்க. அப்போ நம்ம கொஞ்ச நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருந்திருக்கோம், எப்படியோ இது முடிவடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ கிஸ் பண்ணிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்ட கையை பிடிச்சிக்கிட்டே ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க உள்ள. இப்போ உள்ள இருக்க ஜூனோ சந்து வழியா வேயெல்லாம் சேர்ந்துக்கிட்டு காசிப் பேசுறதான் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டாக ஹீரோ கால் பண்ணி, என்னடா செங்ஷியோ நீயும் டேட் பண்ணுறீங்களா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க, யாரா சொன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறா, வேதா சொன்னாரு நேற்று ஏதோ பார்த்தாராமவே அப்படிங்க. டே அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி இப்படி நீ பேசுறத பார்த்தா உனக்கு அவளை பிடிச்சிருக்கு போலையே அப்படி சொல்லிட்டு கேட்க, அது பிடிச்சா என்ன பிடிக்கலனா என்ன, அவளே மூவ் ஆன் பண்ணி போயிட்டான். நான் இப்போதான் ரியலைஸே பண்ணேன், என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இதுக்கு பேர் தான் ஜூன் கர்மா, நல்லா அனுபவின்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணுறான். இப்போ பார்க்குற வரை பார்த்து ஜூனு நில்லுங்கவே நில்லுங்க அப்படி சொல்லிட்டு துரத்திட்டு ஓட ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு நிற்கிறானுங்க. பார்த்தா ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு எல்லாம் வந்திருக்காங்க. இதில் ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமே, வால்டர் கேம்ஸ்ல இருந்தும் ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஹீரோவை எக்ஸ்போவில் பார்த்துட்டு எங்களோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க இல்லையா, அவங்க தான். ஸ்டெல்லா வந்ததும் நான் தான் வால்டர் கேம்ஸ்லேருந்து வந்திருக்கேன், உங்கள் கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி சொல்ல, நாங்கள் அதுக்கு எந்த பிளானும் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறா. இவர் தான் வாங்கு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது குண்டை போட்டே இருப்பார் இல்லையா, இவர்கிட்ட தான் 30% ஷேர்ஸ் வச்சிருக்காரு. மிஸ்டர் ஜோ 21% வச்சிருக்காரு, இவர் 15 வச்சிருக்காரு. என்ன வேலை பார்த்துருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சின்னதாக ஒரு போர்ட் மீட்டிங் போட்டு உங்ககிட்ட சொல்கிறோன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு, இங்கே பாருங்க 3 to 5 வருஷத்துக்குள்ள நம்ம கம்பெனிக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான ப்ராஃபிட்ஸ் வரும்னு சொல்லி சொல்கிறா. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி இவங்க 2 பேரும் நாங்கள் அவங்களுக்கு தான் எங்களோட ஷேர்ஸை விற்க போகிறோன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இவர்கிட்ட கேட்டால் எப்போ ஒன்று சப்போர்ட் பண்ணுவோமா, இருந்தாலும் இது கொஞ்சம் யோசிக்கிற விஷயம் இல்லையா, ஸோ நான் கொஞ்சம் யோசிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வர ஜூன் கிட்ட கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணல, நேராக வால்டர் கேம்ஸ்லேருந்து வந்த அந்த ஆளை மீட் பண்ண போயிட்டான். அங்கிருந்து வால்டர் கேம்க்கே வரமாட்டேன்னு நீ சொன்ன, கடைசியில் வால்டர் கேமே நீ வேலை செஞ்சுட்டு இருக்க டிபார்ட்மெண்ட்டையே வாங்க போகிறாங்கன்னு சொல்லி சொல்ல, ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். ஹெச்சி கேமை வாங்க போகிறீங்க, சரி ஹீரோஸ் பார்த்துக்கு என்னத்தை தான் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, சரி நானும் உண்மையை சொல்கிறேன், ஹெச்சி கேமை வாங்கிறதுக்கு காரணமே உனக்காக மட்டும்தான். ஸோ நாங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ஹீரோஸ் பார்த்து மேக் பண்ண கேம்ஸ்லையுமே சில சேஞ்சஸ் எல்லாம் வந்துடும் தான் சொல்கிறாரு. சரி அப்படி என்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டா, மெயினாக அந்த லின் கேரக்டர் கையில் ஒரு சங்கோடு இருக்கே, அது சுத்தமாக செட்டே ஆகலை, கேரக்டருமே டிசைன் நல்லா இல்லை, ஸோ எல்லாத்தையுமே மாற்றணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் இவனும் சேர்ந்து மேக் பண்ணதே அந்த லின் கேரக்டர் தான், அதவே சேஞ்ச் பண்ணுவேன்னு சொன்னால் ஹீரோ எப்படி ஒத்துப்பான்? எனக்காக எதுக்காக இதெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் 2 டைம் எங்கள் பாஸும் உன்னை கம்பெனியில் சேர்த்துக்கணும்னு சொல்லி ஃபெயில் ஆகி போயிட்டாரு, அதனால தான் ஹெச்சி கேமையே வாங்கினாலும் பரவாயில்லன்னு இந்த முடிவை எடுத்திருக்காருன்னு சொல்லி சொல்ல, என்னையும் உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியும், அதுக்கு
நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நான் சேருவேங்கிறான். என்ன இவ்வளோ சீக்கிரம் மைண்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி கேட்க, என்னை பொறுத்த வரைக்கும் கேமை ஃபினிஷ் பண்ணணும், கூடவே ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது, அங்கே வரும்போதே நான் அக்ரிமெண்ட் போட்டு தான் வந்தேன், ஸோ இடையில வந்தால் அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ப்ளஸ் எனக்குன்னு சில ஷேர்ஸ் தரணும். இது என்ன எனக்கு மொத்தமாக நீங்கள் பே பண்ண வேண்டியது? அந்த ஹெச்சி கேமை வாங்குறதுலையே 10% தான் வரப்போகுது, என்ன ஒத்துக்க மாட்டேன்னா சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி கேட்க அவர் ஒத்துக்கிட்டாரு. ஹீரோ கூட வேறு ஏதாச்சும் பிளான் வச்சுருப்பான் போல. இப்போ இந்த விஷயத்தை கேட்டு ஸ்டெல்லா பயங்கரமாக திட்டுறாங்க ஹீரோவை. உனக்கு தானே ஹெச்சி கேம் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு பிரச்சனை நீ பாட்டுக்கு அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, எனக்கு கேமை முடிக்கணும், அதுக்காக அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, நான் போகிறேன்னு சொல்லி சொல்கிறான். இது வெளியே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்க்குமே கேட்குது, அந்த அளவுக்கு கத்தி தான் பேசுகிறாங்க. நீ உண்மையான பார்ட்னர் நான் நம்புனேன்னு சொல்லி ஸ்டெல்லா சொல்ல, என்னோட மெயின் கோலே ஹீரோ ஸ்பாட் சக்ஸஸ் மட்டும் தான் சொல்லி ஐடி கார்டு எடுத்து திமிரா போடுறான். இப்போ வெளியே வந்து எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லி ஹீரோ ஸ்பாட்டையும் 9th பிஸ்னஸ் யூனிட்டையும் வால்டர்ஸ் கேம் கிட்ட ஒப்படைக்க போறேங்கிறான். இதுல யாருக்குமே விருப்பம் இல்லை, கடுப்பு தான் ஆறாங்க. நம்ம இவ்வளோ நாள் பண்ண ஓகே வேஸ்ட்டு, வால்டர் கேம்ஸ் வாங்கினா அந்த தீமையை மாத்திடுவாங்க, நம்ம எவ்வளோ பார்த்து பண்ணோன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர டென்ஷன்ல இருக்கா. எங்க வேணா போவேன், வால்டர் கேம்க்கெல்லாம் நான் போகவே மாட்டேங்கிறா. இப்போ செஞ்சு இதெல்லாம் கேட்டுட்டு நேராக ஜோன் கிட்ட ஓடி வந்து, மிஸ்டர் கூவோட மைண்டை சேஞ்ச் பண்ண முடியுமா, நம்ம தானே இதெல்லாத்தையும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி கேட்குறா. காப்பாற்றுறதுக்கு நானுமே வழியை தேடினேன், கிடைக்கல, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது செங்ஷின்னு சொல்லி சொல்ல, அப்போ நீங்கள் மிஸ்டர் கூக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறா. கண்டிப்பாக, இங்கே பாரு செங்ஷி, அவனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு எது பிடிக்கும், என்னோட ட்ரீம் எதுன்னே நான் சூஸ் பண்ணேன். இப்போது இந்த கம்பெனியை சேவ் பண்ணுறதுக்கும் சொல்யூஷன் என்கிட்ட கிடையாது, என்னால் முடிஞ்சது அவனை நம்புறது மட்டும்தான். அவன் இல்லாமல் இந்த AAA கேமை என்னால் தனியாகவும் மேக் பண்ண முடியாதுங்கிறான். ஆஃப்டர் ஆல் உங்கள் கரியருக்காக இதெல்லாம் யோசிக்கிறீங்க, இங்கே வேலை செஞ்ச எம்ப்ளாயை மறந்துட்டீங்களா, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, எல்லாமே மறந்துட்டீங்களான்னு சொல்லி பேசவே கரெக்டாக ஹீரோ வந்துட நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடா. பட் ஹீரோ கிட்ட பேக்கப் பிளான் ஏதோ ஒன்று இருக்குது, இப்போ நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், உனக்கு என்ன கேட்கணுமோ என்கிட்ட கேளுன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு கிளம்ப ஹீரோயினுக்கு சுத்தமாக இதில் விருப்பமே இல்லை ஹீரோ டிசிஷனில். குஷன், நான் ஒரு டைம் மட்டும் கேட்குறேன், நீ எடுக்கிற இந்த டெசிஷனால் கேமோட ஒரிஜினல் வேர்ஷனும் மாறுது, இதனால கஷ்டப்பட்டு உழைச்ச நம்மளோட எம்ப்ளாயிஸும் சேர்ந்து ஹர்ட் ஆவாங்க, இதை தான் நீயும் விரும்புறியான்னு சொல்லி கேட்க பதிலே இல்லை. நீ எல்லாரையும் ஒரு டைம் யோசிச்சு பார்க்கலாம் இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, நான் உன் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணவான்னு கேட்குறான். அவள் காண்டாயிட்டா. ஆஃபீஸ்க்கு வந்தால் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி வச்சிருக்கான், எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு திரும்ப கொடுக்க உள்ளே போக ஹீரோ இல்லை, அந்த வால்டர் கேம்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் அந்த இடத்துல இருக்குது, அவ்வளோதான். பார்த்து கடுப்பானவன் ஜெங்ஷியோட சேர்ந்து குடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. போய் அந்த ஜூனை ஒரு காலத்தில் நான் லவ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் பாரு இவன் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கான்னு சொல்லிட்டு அவள் குடிக்க, நீயாச்சும் பரவாயில்ல, லைக்கு மட்டும்தான் பண்ண, டேட் பண்ணல, என்ன நினச்சி பார்த்தியா, நான் நினச்சா கூட அவனோட பிரேக்கப் பண்ண முடியாது, ஆனால் இப்போ அவன் தப்பான வழியில் போயிட்டு இருக்கான், நான் சொல்லியும் பார்த்துட்டா மாற்றிக்கவும் மாட்டேங்கிறானேன்னு ஃபீல் பண்ணுறா. இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, குடிவான்னு சொல்லி மாற்றி குடிச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ணா போது ஏறி போய் வீட்டுக்கு வரா. கண்ணு மூணு தெரியாமல் பாஸ்வேர்டை போட்டு அது எப்படி ஓப்பன் ஆகும், நீயும் சேர்ந்து பழி வாங்குறியா அப்படி சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. இவ போடுற சத்தத்தை கேட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இரு நான் ஓப்பன் பண்ணி தரேங்கிறான், எனக்கு இப்போவே பண்ணுன்னு இருக்கேன், இருமா தாயே பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக, குஷன் இது நீயா அப்படி சொல்லிட்டு பார்க்குறா. அடப்பாவி ஏமாத்துக்காரா, உன் கூட நான் பேசவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒழுங்கா ஓடிட்டு என்கிட்டயே வந்துடு, அதுன்னு அவனை பிடிச்சி தலையெல்லாம் விட்டுட்டு குனிஞ்சா வாமிட் வந்துடுச்சு, வா அப்படி சொல்லிட்டு கையோடு அவளை இழுத்துட்டு வந்து இவன் சிங்க்லேயே வாமிட் எல்லாம் எடுக்க வச்சுட்டு மெல்லமாக பிடிச்சி உட்கார வச்சு தொடச்சி விட்டுட்டு இருக்கா. அவள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கா. சரி இந்தாவா தண்ணியை குடினா, என்ன நீ தண்ணியை கொடுக்குறேன்னு சொல்லி தூப்பிக்கிட்டு இருக்கா. சரி வா தூங்க போலான்னு சொல்லி கூப்பிடு. ஐயா எனக்கு கீழே இருக்கு என்ன உங்ககிட்ட இருந்து கூஷன் மாதிரி ஸ்மெல் வருது அப்படி சொல்லிட்டு சோஃபாலேயே படுத்துக்கிட்டு இருக்கா. கூஷன் மாதிரி ஸ்மெல் அப்படி சொல்லிட்டு ஹீரோக்கு புரியாமல் போயிட்டு இருக்கான். ஸோ இப்போ கோட்டெல்லாம் மேலே பெருசாக வாட்டிக்கிட்டு சென்ட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, கேன்லி இங்கே பாரு இப்போ என்னோட ஸ்மெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி காட்டேன். எங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ எழுந்திரிக்க அவனும் குனிய அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போக அவன் மட்டையாகிட்டா. ஸோ அப்படி விலக கரெக்டாக ஹீரோ கையை பிடிச்சிருக்கான். இவளை பார்க்கவும் பாவமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போய் படுக்க வச்சுட்டு இவன் கோச்சில் உட்காந்து பாவம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ காலையில் விடிது எழுந்து பார்க்க ஹீரோ சோஃபாவில் தான் படுத்துட்டு இருக்கான். கோவத்தில் கிளம்புனவன் அப்புறம் என்ன நினச்சாலோ என்னை மன்னிச்சிடு கூஷன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஆனால் முன்ன மாதிரியே உன் கூட என்னால் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு போகிறா. அப்படி வந்தவன் ஹீரோ கொடுத்த மொத்த பொருளையும் பேக் பண்ணி அந்த கீபோர்ட் முதல் கொண்டு ஹீரோவோட வீட்டு வாசலையே வச்சுட்டா. அதை எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ஹீரோவும் கிளம்பிட்டான். இப்போ இந்த பக்கம் ஆஃபீஸில் செஞ்சி அந்த டேர்ட்டிலை எடுத்துகிட்டு வந்திருக்கா. அவளோட பிளேஸில் அந்த டேர்ட்டில்ஸ்க்கான மெடிசன் இருக்குது. வச்சது ஜூன் தானே, ஸோ நேராக அவன்கிட்டே கொண்டு வந்து இனிமேல் வேணும்னா நானே வாங்கிக்கிறேன்,
கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா. இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து டிராயிங்கை காட்ட, என்ன நீ இது மாதிரியெல்லாம் முதல் பண்ணவே மாட்டியே, நல்லா இல்லைங்கிறான். சாரி மிஸ்டர் கு, எனக்கு இப்படி மட்டும்தான் வரும், நீங்கள் கேட்குற மாதிரியெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஜூன் பார்த்துட்டு என்னடா இப்படி போயிட்டு இருக்கு, ஜெங்ஷியும் பேசுறது இல்லை, உன் ஆளும் இப்படி பண்ணுறான், நம்ம ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பிளானை போடுறானுங்க. ஸோ இப்போ ஹீரோயின் கிட்ட வரேன், அவள் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. லஞ்சுன்னு தான் ஆரம்பிச்சான், குடுன்னு ஓடி போய் ஸ்டெல்லா கிட்ட உட்காந்துக்கிட்டா. ஸ்டெல்லா கேம் விளையாண்டுட்டு இருக்காளா. அடிடே ஸ்டெல்லா, நீங்கள் கேம் விளையாடுறீங்களா, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு விளையாடும் போது தான் தெரியுது, முன்னாடி ஒரு நாள் ஒரு பொண்ணு இவங்களை ஹெட்ஷாட்டாக போட்டு சாவடிச்சால, அது இவ தான் போல. ஓ நீங்கள் தான் இதுவா, நான் தான் டோர் ட்விஸ்ட்னு சொல்ல அப்போ கூட கேம்பஸ் கங்குன்னு ஒரு டீம்மேட் இருந்தானே அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அவன் ரியல் லைஃப்ல தோ இவனை மாதிரி தான் இருப்பா அப்படி சொல்லிட்டு பேரு கூட சொல்ல மாட்டேங்கிறா. ஹீரோவே கடைசியில் நான் தான் அது அப்படி சொல்ல, சரி விடுங்க அதை பேசி என்ன பண்ணுறது, வாங்க கேமை ப்ளே பண்ணுவோன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுறா ஹீரோவை. இப்போ நைட்டு வா உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வரேன், அவள் கண்டுக்கவே மாட்டேங்கிறா, ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துட்டு கிளம்பிட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே லஞ்ச் டைம்ல ஹீரோவோட சேர்ந்து வரலாம் நீங்க புக் பண்ணி வச்சிருப்பா, கேன்சல் பண்ண முடியாததால தனியா உட்காந்து ரெண்டுத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பக்கத்து டேபிள்ல வாங்குங்கிற ஷேர் ஹோல்டரும் வால்டர் கேம் ஹெச்ஆர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கே தனியா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நோட்டி கேட்க, இந்த வால்டர் கேம் காரணம் ஒன்றும் சும்மா எல்லாம் இல்ல, ஹீரோ ஏதாச்சும் அப்படி எப்படி மட்டும் பண்ணட்டும், அவனுக்கே விபூதி அடிக்கிறேன்னு தான் பேசிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் நேராக ஆஃபீஸ்க்கு வர, ஹீரோ ஜூன் எல்லாரும் சேர்ந்து வாட்டர் கேம் ஹெச்ஆரை மீட் பண்ண போயிருக்காங்கன்னு சொல்ல எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜூன் ஏதோ டீ ஹவுஸ்ன்னு பேசிட்டு இருந்தாருன்னு சொல்ல அது போதுமே எனக்குன்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டா. அங்கே ஹீரோ ஜூனு வே அப்புறம் இந்த பையன் சொல்லிட்டு 4 பேரும் ஹீரோஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க. இதை பார்த்ததும் பயங்கர கடுப்பாயிட்டா ஹீரோயின். வே நீங்கள் எங்கே இருக்கீங்களா, நீங்கள் வந்து ஸ்டெல்லாக்கெல்லாம் தெரியுமோன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, ஐயோ இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு போலயே, ஏதாச்சும் குட்டையை குழப்பிடுவான்னு சொல்லிட்டு வேணுனே ஹீரோ பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான். கியான்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி கேம் கிடையாது, நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறது என் கேம் மாதிரி நல்லா சொல்ல. அப்பதான் யோசிச்சு பார்க்குறான், இவங்க 2 பேரும் கேம் விளையாடும் போது இந்த கீவேர்டை எதையும் எக்ஸ்போஸ் பண்ணிடாதங்கிறதுக்காக முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பான். அப்போ ஹீரோ கோட் வேர்டா தான் இதை சொல்றான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் புத்திசாலித்தனமாக புரிஞ்சுக்கிட்டு இவளும் இந்த வால்டர் கேம்க்கே சாதகமாக பேசிக்கிட்டே உட்காந்துக்கிட்டா. தென் இப்போ கட் பண்ணா வீட்டில் ஹீரோ இருக்கான், இவ ஆப்போசிட்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் ஹீரோவோட முகமே சரியில்லை, ஏதோ கஷ்டப்படுற மாதிரியே இருக்கு. பார்த்தா இவன் வாங்கி கொடுத்த கீபோர்டையே கீழே வச்சுக்கிட்டு அதுக்கு படாதது போல முட்டி போட வச்சிருக்கா. ஏற்கனவே என்ன எப்படி சமாளிச்சிட்டேன் இன்னைக்கு, திரும்ப திரும்ப இதே மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருப்பியா அப்படி சொல்லிட்டு கேட்க, நெக்ஸ்ட் டைம் இது போல நடக்கவே நடக்காதுங்க, என்னது நெக்ஸ்ட் டைமான்னு சொல்லி கத்துறா. சாச்சா இனிமேல் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு சைக்கிள் கேப்ல காலை வச்சு லவ்னு டைப் பண்ணி வச்சிருக்கான். குஷன் நீ என்ன 6ஆம் கிளாஸா படிக்கிற, அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க, கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு சரி சாரி அப்படின்னு சொல்றான். சரி இங்க பாரு, நான் அவங்க 2 பேரும் பேசுன ரெஸ்டாரண்ட்ல கேட்டேன், நீ அவர் சொன்னபடி ஒபே பண்ணி நடக்கலனா நீ அந்த கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்டையே முடிச்சிருவாருன்னு சொல்லி பேசினாரு. அதனால தான் வேகமாக உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்ல எனக்கு அவன் என்ன பண்ண போறேன்னு எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் இதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் நானும் ஸ்டெல்லாவும் ஒரு பிளான் போட்டு தான் வச்சிருக்கோம். ஸோ ஸ்டெல்லா இதை பற்றி மற்ற 2 ஷேர் ஹோல்டர்கிட்டையும் பேசிப்பாங்க. ஸோ இதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்ல, ஆமாம் லீங்கிற ஷேர் ஹோல்டரை எப்படி நீங்கள் சமாதானப்படுத்துவீங்களாமான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு பிஎம்ஐ தான் பார்க்கணும், பார்த்தா அவர் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும் சாமி, எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி திரும்பவும் கோவப்படுறியான்னு சொல்லி கிச்செல்லாம் முட்டி சமாதானப்படுத்தி விட்டுட்டான். தென் இப்போ நெக்ஸ்ட் டே நேராக பிஎம்ஐ மீட் பண்ணி ஹெல்ப் கேட்க, அது எப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாரும் நீங்களே வால்டர் கேமுக்கு போயிடுவீங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஹெச்சி கேமுக்கு பண்ணியிருக்க கான்ட்ரிபியூஷன் எனக்கு தெரியும்னு சொல்ல, ஸோ நான் பண்ணதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு நல்லாவே தெரியும், என்னை போல தான் உங்களுக்கும் கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, ஸோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, அவர் என்ன பதில் சொன்னாருன்னு தெரில. இங்கே இந்த பக்கம் எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுத்துருக்கான். எனக்கு இங்கே ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் வந்து கேட்க, அதுக்கு பதில் இல்லை. ஜெங்ஷி எழுந்து உங்கள் எல்லார்கிட்டையும் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், நான் ரிசைன் பண்ண போகிறேங்கிறா. ஜூன் இப்போ கோவத்தில் கிட்ட வந்து ஒரு நிமிஷம் வர முடியுமான்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறான். யாரை கேட்டு ரிசைன் பண்ண முடிவு பண்ணேன்னு சொல்லி கேட்க, அதே வால்டர் தான் எல்லாத்தையும் வாங்க போகுதாச்சே, எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறாங்க, நான் வேலை இல்லாமல் போகிறதுக்கு பதிலாக இப்படி ரிசைன் பண்ணிட்டு டீசெண்டாக போயிடலாங்கிறா. நான் பாஸாக இருக்க வரைக்கும் உனக்கு என்ன கவலைன்னு சொல்லி கேட்க, நீங்கள் பாஸாக இருக்கலாம், நான் டெக் குரூப்பும் கிடையாது, எனக்கு அதை பற்றியும் தெரியாது, ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறவங்க என்னெல்லாம் வச்சுக்கிட்டா இருக்க போகிறாங்கங்கிறா. இவ ரிசைன் பண்ணுறதுல இவனுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஹீரோவோட பிளானை பற்றி சொல்ல வந்தவன் அப்படியே ஸ்டாப் ஆகிட அவன் மேலே எதுவுமே பேசல, கிளம்பிட்டா. இப்போ இந்த பக்கம் ஹீரோவும் ஸ்டெல்லாவும் அந்த 3ஆவதா லீங்கிற ஒரு ஷேர் ஹோல்டர் கிட்ட பேச, அவர் ஒத்துக்க மாட்டேன் சாரி அப்படி சொல்லிட்டு எழுந்து போகும்போது கரெக்டாக பிஎம் வராரு. நான் இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்குறாரு.
ஆல்ரெடி என் டிபார்ட்மெண்ட்லேயே நான் ஷேர் ஹோல்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு இது பத்தாதுன்னா இது கூட எனக்கு வரப்போகிற மொத்த ரெவன்யூவும் உங்களுக்கு பேரம் பேசதா ஓகே தானே அப்படி சொல்லிட்டு கேட்க, இதுக்கு மேலே எதுக்கு பேச்சு, எனக்கு ஓகேன்னு சொல்லி லீ சொல்லிட்டாரு. இப்போ ஹீரோ நேராக பிஎம் கிட்ட வந்து காஃபியை கொடுத்து, ரொம்ப தேங்க்யூ ஜியாங், நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, என்ன ப்ராஃபிட்டை மட்டும்தான் பாப்பா நினச்சிட்டு இருக்கியா? இந்த கண்ட்ரிலேயே ஒரு உண்மையான AAA கேம் உருவாக்க முடியும்னா அது கண்டிப்பாக உன்னால முடியும்னு சொல்லியும் சொல்கிறாரு. கண்டிப்பாக என்னதான் இருந்தாலும் ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணலன்னா ஹீரோஸ் பார்த்து இந்த நிலைமைக்கே வந்திருக்காதுன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஸோ இப்படி இது மூலமாக இவங்க 2 பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போது என்னதான் பிஎம் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணாலும் இன்னும் பத்தாது. அதாவது விக்ரன் முடிவு பண்ணியிருந்த அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து இவங்களோட ஆளில் யாராச்சும் ஒருத்தர் வாங்கி ஆகணும். அப்போ தான் அந்த ஷேர்ஸ் திரும்பவும் இதே கம்பெனிலே இருக்கிறதால இந்த கம்பெனியை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, பாட்டுக்கு கண்டினியூவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ விக்ரன் சொல்லியிருந்த வாங் அப்புறம் ஜோங்கிற இவங்க 2 பேரோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு ஒரு இன்வெஸ்டர் தேவைப்படுறாங்க. ஸோ அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சா நம்ம ப்ராப்ளமே சால்வ்டுன்னு சொல்லி ஆஃபீஸில் சொல்ல, கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி கம்பெனியில் நீங்கள் தான் ஹீரோவாக சுற்றிட்டு இருக்கீங்க, எல்லாம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணா ஜூன் சோகம் மூஞ்சை வச்சு உட்காந்துட்டு இருக்க, ஏன்டா மூஞ்சியெல்லாம் வாடி போய் கிடக்குன்னு சொல்லி கேட்குறான். என்ன பண்ணுறது, செங்ஷி என்ன நேரத்தில் வேணால் இந்த கம்பெனியை விட்டு போகலாங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண, கரெக்டாக கால் வருமா, என்னது செங்ஷி ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்க்கு போகிறலா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர, செங்ஷி பிஎம்மோட டிபார்ட்மெண்ட்க்கு சேர்றதுக்கு ரெசியூமெல்லாம் கொடுத்து ஓகே எல்லாம் பண்ணியாச்சு. யார் கேட்டிங்க வந்து செங்ஷி, நான் உனக்கு அப்ரூவ் கொடுத்தனா என்ன, ஒழுங்கவா அப்படி சொல்லிட்டு கூப்பிட, விட்றா அவள் ஒன்றும் நம்ம கம்பெனியை விட்டெல்லாம் போகல, என் டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்கா, கவலைப்படாத, உனக்காக நான் வேணா அவளை கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோவும் பார்த்துக்கிறேங்கிறாரில்ல, பார்த்துக்கல வாடா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வரான். இப்போ இங்கே ஜெங்ஷி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க, அதான் நம்ம எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அவங்க பிளான் போட்டு தானே இப்படி பண்ணியிருக்காங்க, இன்னும் நீ அங்கே போய் தான் ஆகணுமான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அப்படி இல்லை, எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது, அதுக்காக தான் போகிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திங்ஸை தூக்கிட்டு வர கரெக்டாக ஜூன் நிற்கிறான். கவலைப்படாதீங்க ஜூன், என்னை விட ரொம்ப கேப்பபிளான ஒரு பொண்ணு, செக்ரட்டரி உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டா. இப்போ நைட்டு வந்தனாலே செங்ஷி கொஞ்சம் ஓவர் டைம் பண்ணிட்டு இருக்க, இண்டி வந்தனாலே ஓவர் டைமு அப்படி சொல்லிட்டு கேட்குறா. ஓவர் டைம்ன்ட்டு இல்லை, சும்மா எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்கேன், ஆஃபீஸில் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஓகேன்னு சொல்ல முடியாது, கோஷனும் ஜூனும் சேர்ந்து புது இன்வெஸ்டரை தேடிக்கிட்டு இருக்காங்க, இதில் நான் என்னத்தை போய் ஹெல்ப் பண்ணுறது, வேணா அந்த மிஸ்டர் வாங்க ஏதாவது தப்பு பண்ணால் அது கண்டுபிடிச்சேன்னா வேணா இவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக அமையும்னு சொல்ல, அதையே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்குங்கிற ஷேர் ஹோல்டரோட டிரைவரை மீட் பண்ணி, அவர் ஏதோ இல்லீகலாக வந்துட்டு டிரான்சாக்ஷன் நடத்திட்டு இருக்காரு, நீங்கள் ஏதாச்சும் பார்த்துருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிடுவார், அப்புறம் நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி கேட்க அவர் பயந்துட்டு ஓடிட்டாரு. தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் இப்படி செங்ஷி என்னை விட்டுட்டு போயிட்டாலே, கூட டர்ட்டிலையும் தூக்கிட்டு போயிட்டாலே, எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜூன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு, இருந்தாலும் ஏதோ மிஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு திரும்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கால் வருது, என்னென்னு எடுத்துக்கிட்டா ஜோங்கிற ஷேர் ஹோல்டர் வாங்குங்கிற ஷேர் ஹோல்டரோட சேர்ந்து இவரோட ஷேர்ஸையோ கன்ஃபார்மாக விற்க போகிறாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இந்த வாங் ஜோ சேர்ந்ததால் வால்டர் கேம் வாங்கக்கூடிய அந்த ஷேர்ஸ் 51% இருக்குது. அப்போ அப்வியஸ் ஹீரோவோட டீமில் எவ்வளோ இருக்கும், 49% தான் இருக்குது. ஸ்டெல்லா அது 34, மிஸ்டர் லீங்கிறவர் பிஎம் வந்து ஜாயின் பண்ணதால ஓகே சொன்னதால அவரோடது 15ன்னு சொல்லிட்டு 49 தான் இருக்குது. ஸோ 51% ஷேரை வாங்கக்கூடிய ஒரு பெரிய இன்வெஸ்டரை கண்டுபிடிச்சாகணும், அதுதான் உட்காந்து தேடிட்டு இருக்கேன். திடீர்னு ஹீரோவோட மூஞ்சியில் ஒரு சந்தோஷம், ஒரு இன்வெஸ்டரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே ஸ்டெல்லா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, ஸ்டெல்லாவோட அப்பா தான் இந்த ஆஃபீஸில் செக்யூரிட்டியாக வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ இவர் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு, இங்கே பாருமா எல்லாமே நல்லபடியாக தான் முடியும், நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்போவும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நல்லாவே என்கரேஜ் பண்ணுறாரு. யாரும் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதால வந்து நார்மலாக பேசுகிறாரு. வெளியே ரிலேஷன்ஷிப்பை காட்டிக்காமல் இருக்காங்க. இவன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே வாங்க அவரோட ஷேர்ஸை அவங்க கிட்ட விற்றுவாரு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான். கட் பண்ணா இப்போ அவள் பயப்பட்ட அந்த நாளே வந்துடுச்சு. அந்த வாங்குங்கிற ஷேர் ஹோல்டர் கிட்ட ஜோவோடது சேர்ந்து 51% இருக்குது, ஸ்டெல்லா கிட்ட 49 தான் இருக்குது. அவரும் சைன் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. அப்போ கரெக்டாக ஜூன் நேற்று நைட்டு ஹீரோ பார்த்த அந்த இன்வெஸ்டரையே கூட்டிகிட்டு வரான். வால்டர் கேமுக்கு நான் தான்ப்பா இப்போ போட்டியாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவரோட ஷேர்ஸை வாங்குறதுக்கான ப்ரைஸ் மணியை காட்ட, ஹே பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போவே சைன் போட ரெடி ஆகிட்டாரு. அவருக்கு தேவை காசு தானே. இப்போ நேராக அவர் ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாரு. அது ஹீரோவோட அப்பா, இவர் ஹீரோவோட அங்கிள்னு 3 பேர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. ஸோ இவர் வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான்.
முன்னாடி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் கேம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஒரு சண்டை வந்ததில் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட மென்ஷன் பண்ணியிருப்பாரு இல்லையா, அப்படித்தான் இவங்க பிரிஞ்சிருக்காங்க. பார்த்தல, இந்த 3 பேரும் சேர்ந்து தான் AAA கேம்ஸை உருவாக்கணும்னு நினச்சாங்க. பட் அவங்களால முடியவே இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ குஷன், எங்களோட நடக்காத கனவை நீ நடத்தி காட்டுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாரு. இங்கே இந்த வாங்கும் உங்களோட ப்ரைஸ் மணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னோட மொத்த ஷேர்ஸையும் உங்களுக்கு தான் தரப்போறேன்னு சொல்லி கையெழுத்து போக கரெக்டாக ஹீரோயின் இந்த வாங்கோட டிரைவரோட வரா. இவர் இல்லீகலாக இவரோட ஷேர்ஸ்க்காக நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அதுக்கான ப்ரூஃப்னு சொல்லி கொண்டு வந்து சப்மிட் பண்ணுறா. அவர் இதை பற்றி பேசின விஷயத்த கூட கார் டேஷ் கேமில் ரெக்கார்டான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டிரைவரும் சேர்ந்து காட்ட, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, அப்போ உங்களோட 30% ஷேரை நான் லீக்கலாக பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, இருங்கடா அவங்க எல்லாருக்கும் இருக்குது, கோர்ட்டில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் போகிறாரு. அடுத்து இப்போ ஜோ வராரு. அவரோட ஷேர்ஸ் எவ்வளோ 21% இருக்கு இல்லையா. ஸோ அவரை ஸ்டெல்லாவோட அப்பா சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்திருக்காரு. நான் உனக்கே சப்போர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்ட ஸ்டெல்லான்னு சொல்ல, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க சார்னு சொல்கிறா. இருந்தாலும் என்னோட ஆட்டிடியூடு நான் காட்டணும் இல்லையா அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன, இருந்த ஜோவும் இவர் கூட சேர்ந்துக்க வால்டர் கேமால என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாத, வெறும் கையை விசிட்டு கிளம்பிட்டானுங்க. தென் இப்போ மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வர பயங்கரமாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போதான் பிஎம் டீமும் சேர்ந்துச்சாச்சே. ஸோ 2 டீமுக்கும் மொத்த கம்பெனிக்கும் பயங்கர ஹாப்பி. கவலைப்படாதீங்க, செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். பிஎம்மும் முன்னாடி ஹீரோ கூட பண்ணிக்கிட்டு அந்த ஹேண்ட் ஷேக்கை இப்போ பண்ணிக்கிட்டு போறாரு. இப்போ இந்த பக்கம் வெளியே வந்த ஸ்டெல்லாவோட அப்பா இன்னொரு உண்மையை சொல்றாரு. மிஸ்டர் ஜோ எப்படி ஒத்துக்கிட்டாரு, அவரோட 21%ல என்னோட ஷேர் 10% இருக்கு, உண்மையை சொன்னா மொத்தத்தையும் நீ செலவு பண்ணிடுவேன்னு சொல்லி தான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேங்கிறாரு. இவர்கிட்ட இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய காசு வச்சிருக்காரு. கவலைப்படாத, ஜோ எங்கேயாச்சும் பேக் அடிச்சாருன்னா நம்ம அவரோட ஷேர்ஸை வாங்கக்கூடிய அளவுக்கான பணம் என்கிட்ட சேர்த்து தான் வச்சிருக்கேன். இதுக்கு தான் எப்போவும் ஒரு பேக்கப் பிளானை வச்சுக்கணுமா அப்படி சொல்லிட்டு ஹாப்பியாக கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் ஜோனை காட்டுறாங்க. அதான் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிடுச்சல, நம்ம ஆஃபீஸ்க்கே திரும்புவோன்னு சொல்லி கூப்பிட, எனக்கு இங்கேயே ஓகேவா தான் இருக்குங்கிறா. பார்க்குறவரை பார்த்தவன், இங்கே பாரு செங்ஷி, நீ எல்லாமே என்னால் எதுவுமே பண்ண முடியாது, தயவு செஞ்சு வான்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போது செக்ரட்டரி இல்லைன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்றீங்க, நான் வரமாட்டேங்கிறா. நான் அதுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்க, புரியுது யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறா. அப்போ ஒரு மாதிரி கத்த, என்னது அப்படி சொல்லிட்டு கேட்குறா. கையில் இன்னொரு டேட்டில் கொண்டு வந்திருக்கான். இதுதான் என்னை உதச்சிடுச்சு, உன்னோட டேட்டிலுக்கு ஒரு துணை வேணும் இல்லையா, அதான் இது இந்தான்னு சொல்லி கொடுக்க, என்னோட டேட்டில் தனியாகவே சந்தோஷமாக தான் இருக்குங்கிறா. ஆனால் இந்த டேட்டில் சோகமாக தனியாக இருக்கு பாருங்கிறான். ஸோ சேர்ந்தா சோகம் பறந்துடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோடியாக உள்ளே விட்டுட்டாங்க. அதுக்கு புதுசாக டேங்க்கெல்லாம் வாங்கியிருக்கான். உள்ளே எடுத்து விட்டுட்டு, உன்னோடது பொண்ணு என்னோடது பையன் ஃப்யூச்சரில் அழகான கப்பலாக போகிறாங்கன்னு சொல்ல, இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட டேட்டிலும் பையன் தாங்கிறா. இது எனக்கு தெரியுமா போச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி டைம் ஆச்சு, நான் வேலைக்கு போகிறேங்கிறா. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி, நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு சொல்லி, உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியான்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அவள் டக்குன்னு முடியாதுன்ட்டா. சரி 3 மாதம் எனக்கு டைம் கொடு, அந்த டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஓகே வாங்குறான். இது அவளுக்கு பிடிச்சிருச்சு. உடனே வெக்கத்தோடு ஓட, சரி எங்கே போகலான்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வரான். இப்போ இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. நியூ இயருக்கு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறா. ஆனால் ஹீரோவை கூப்பிட்டு போகலன்னு கோவம். அதுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சோகம் மூஞ்சி வச்சு உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க கிட்ட நான் இன்னும் அஃபிஷியலாக சொல்லவே இல்லை, அதனால இந்த வருஷம் சொல்லிட்டு அடுத்த வருஷம் கூப்பிட்டு போகிறேங்கிறா. வேணா நான் சீக்கிரமாக வேணா வந்துடுறேன்னு சொன்னதும் இவனுக்கு ஓகே. அதனால 2 பேரும் லாலிபப்பை சாப்பிட்டுக்கிட்டு, உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு, நான் உனக்கு மெயில் பண்ணுறேன், உன் பேரண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி இருந்தால் பிடிக்கும், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்டு வந்துட்டு இருக்கான். தென் இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் மட்டும் அவங்க ஊருக்கு போயிட்டு இருக்கா. அம்மா கால் பண்ணி, கூஷனோட வர போறியா, ஐயோ என் வருங்கால மருமகனை பார்க்க நான் அவளாக இருக்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. இவளுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் ஹீரோ கால் பண்ணி சொல்கிறான், நான் நீன்னு நினச்சிக்கிட்டு கேமில் ஹனின்னு கூப்பிட்டுட்டேன் அப்படிங்கும் போது தான் இவளுக்கு தெரியுது. அப்போ சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. இல்லை உன்னோட கசின் அதோட வீட்டில் உன்னோட ஃபேமிலி குரூப்லேயும் என்ன ஆட் பண்ணிக்கிட்டான்னு சொல்ல, அந்த குரூப்பில் போய் ஏதாவது சொல்லிக்கிட்டு வச்சிடாதுன்னு பதட்டப்படுறா. அவங்களே உங்ககிட்ட எத்தனை கேள்வி கேட்டாலும் ஸ்டிக்கரில் மட்டும் தான் பதில் சொல்லணும்னு வேற கட்டலை. இப்போ உள்ளே போய் அந்த குரூப்குள்ளே பார்க்குறா. ஆன்ட்டிகளை கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இவனும் ரெட் பாக்கெட்டாக அனுப்பிட்டு இருக்கான். இதை பார்த்து வாண்டுகளும் பேச ஆரம்பிக்க அள்ளி தெளிச்சிட்டு இருக்கா ரெட் பாக்கெட்டை. தென் இப்போ நெக்ஸ்ட் டே விடியுது. இன்னைக்கு தான் நியூ இயர். என்னடி காலங்கத்தால் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கேன்னு அம்மா எழுப்பி விட்டு போக ஹீரோ கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல, அவ்வளோ மிஸ் பண்ணுறியா, அப்போது கீழே வாவேன்னு சொல்லி கூப்பிட ஹீரோ வந்திருக்கான். இவன் வேகமாக ஓட, எங்கே இந்த ட்ரெஸ்ஸோட வேகமாக வெளியே போகிற அப்படி சொல்லிட்டு அப்பா வந்துட்டாரு. அப்பா நான் என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேங்க, என்னது பாய் ஃப்ரெண்டாக முழிக்கிறாரு. அப்புறம் அம்மா வந்து, அட அந்த பையனை நானே மீட் பண்ண, ரொம்ப நல்ல பையன், என்னையே அவன் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான் தெரியுமாங்க, அப்படியெல்லாம் அவனை சீக்கிரம் விட்டுறக்கூடாது, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நல்லா பிளானாக போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட வரேன். நான் வருது உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். தெரியும் வா என் அம்மாவுக்கு நீ வரதில் ரொம்ப சந்தோஷங்க, ஹாப்பியாக கால் எடுத்து வைக்கிறான். ஆனால் என் அப்பாவுக்கு தான் பிடிக்கலன்னும் பேக் அடிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க.
அம்மா இவனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. ஆனா பின்னாடியே வந்த அப்பா, நீதான் கியான்லியோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாலாம் சிரிக்கிறாரு. நீ வாப்பா சாப்பிட போலன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு வெறும் டப்பாவை வச்சுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவை தவிர எல்லாரும் அது நிறைய ஃபுட் இருக்க மாதிரியே, ஏன் இதை பண்ணிருக்கலாம் இல்லையா, ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி இந்தாப்பா எடுத்துக்கோன்னு சொல்லி பரியெல்லாம் மாற, அங்க என்னடா ஒரு பொறி கூட இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கிள் பொறி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கான். இப்ப அடுத்து பியர் பாட்டிலோட உட்காந்துட்டு இருக்காங்க. இதுலயாச்சும் உண்மையா இருக்கா அப்படி சொல்லிட்டு ஹீரோ செக் பண்றான். இருக்கு. ஓவரா குடிச்சா நீ எப்படி நடந்துப்பன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட். அப்பாவுக்கு இவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. குறைகளா அடிக்கிட்டே போக, இருங்க அங்கிள் நான் குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ குடிக்க ஆரம்பிச்சிட்டான். பா அதிகமா குடிச்சு உடம்புக்கு இது சரியில்லாம போயிட்டு போகுதுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, சரி என்னோட லாஸ்ட் கொஸ்டின், அவளை நல்லா பார்த்து பண்ணு, எப்படி எனக்கு ப்ரூஃப் பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோவோ, அங்கிள் இதான் என்னோட கிரெடிட் கார்டு, இதான் என்னோட டெபிட் கார்டு, இதுதான் என்னோட கார் கீ, அப்புறம் இது என்னோட இன்சூரன்ஸுங்க, என்னது இவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம்னு சொல்லி யோசிச்சுவேன், பாக்கி என்கிட்ட உள்ளது இது மட்டும் தான் சொல்லிட்டு ஹாட்டி நல்லா காமிச்சிட்டு பயங்கர ஹாப்பியில இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். பண்றாங்கிற மாதிரி அப்பா பார்த்துட்டு தான் இருக்காரு. தென் இப்போ நைட் சோஃபால தான் தூங்கணும். ஹீரோயின் வந்து பெட்ஷீட் எல்லாம் கொடுத்துட்டு போக, உன்னை மறந்துட்டு போறியோன்னு சொல்லி அழகா கிஸ் பண்ணி குட் நைட் சொல்லி அனுப்பி வச்சுட்டு இருக்கான். கட் பண்ணா பாவம் சின்ன சோஃபால இடம் பார்த்தாம விழுந்து தூங்கிட்டு இருக்க. எழுந்து பார்த்தா அப்பா இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. என்ன டைம் ஆச்சுன்னு சொல்லி கேட்க, 5 மணி தானே ஆச்சுங்கிறான். 5 மணி தானவா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து ஸ்வாட் ப்ராக்டிஸ்க்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்போ அடுத்து ஹீரோவை சமைக்க வச்சு டெஸ்ட் பண்றாங்க. பரவாயில்லையா பையன் நல்லா தான் பண்றாங்கிற மாதிரி அம்மா லுக்கு. ஸோ அதை கொண்டு வந்து எல்லாம் கொடுக்க, அடுத்து அப்பா, இந்த பல்பு ஏதோ சரியா எரிய மாட்டேங்குதே அப்படிங்க. இதோ வர அங்கிள்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே, அவன் தான் ஹைட் ஆச்சே, சேரெல்லாம் இல்லாமே நின்றுக்கிட்டே சரி பண்ணிட்டான். அடுத்து அம்மா, இந்த சேர் ஆடுதேங்க, இதோ வர ஆன்ட்டின்னு சொல்லி அதை சரி பண்ணி உட்காந்தாச்சு. அடுத்து அப்பா அல்டிமேட்டு, டாய்லெட்ல ஏதோ அடைச்சிக்கிச்சின்னு வர, இதோ நான் போறேன் அங்கிள், நம்ம வீடு தானே அப்படி சொல்லிட்டு அவன் உள்ள போக, இவங்க தான் பையனை டெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தா ஹீரோயின் அதுக்கு மேல பாவம் அதை முடிச்சுட்டு வர, மா என்னோட பெட்ஷீட் கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேங்கிறா. இருங்க ஆண்டி நானே போறேன்னு சொல்லிட்டு அதையும் சரி பண்றான். அப்பா முதல் கொண்டு எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு ஹீரோவை. இப்போ அப்பா வெளியே கூப்பிட்டு வந்திருக்காரு. அவ காலையில ஒழுங்கா சாப்பிடவே மாட்டாப்பா, கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இதை சாப்பிட்டு பல்ல கெடுத்துப்பா, அதனால ஃபியூச்சர்ல கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்பாவுக்கு சம்மதங்கிறது தான் சிம்பாலிக்காக சொல்லிட்டு போகிறாரு. இப்போ வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயினை கூப்பிட்டு வெளியே கூஷனோட போய் சாப்பிட்டு வாங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ஃபுல் சம்மதம் அதை சொல்லிட்டாங்க. இங்கே ஹீரோயினும் எப்படி போச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க, உன் அப்பா கூட தான் பேசிட்டு வந்தேன், எல்லாத்தையும் சொன்னார், உன் மூஞ்சில டாய்லெட் வாட்டர் எல்லாம் விழுந்துச்சா மேம் எப்படிங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. எங்கே அங்கே போகிற அப்படி சொல்லிட்டு ஹீரோ பிடிச்ச கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ இப்படியே 1 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 2 பேரும் சேர்ந்து இன்விடேஷன் கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நீ நர்வஸ் ஆவியா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, நீ தான் என் கூட இருக்கல, நான் இதுக்காக நர்வஸ் ஆவங்கிறான். சரி 2 பேருக்கும் கல்யாணம் தான் நடக்க போகுதுன்னு பார்த்தா அதான் இல்லை. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸை காட்டுறாங்க. ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அழகழகான பலூன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கேமல் கூன்னு சொல்லிட்டு கேமிங்கில் ஃப்ரெண்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வராங்க. கேமல் ஹீரோயினை பார்த்து கட்டி பிடிக்க போக 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக குழந்தை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ எதுக்காக இப்படியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹீரோ டெவலப் பண்ண கேமை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 10 மில்லியன் காப்பீஸ் சேல் ஆகியிருக்கு. அதுக்காக செலிப்ரேஷனுக்காக தான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டெல்லா வந்து பொக்கே கொடுத்துட்டு சில வேர்ட்ஸ் பேசுன்னு சொல்ல ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறான். எத்தனையோ பேர் இதை ரிஜெக்ட் பண்ணாங்க, ஒருத்தர் கூட நம்பல, ஒருத்தர் கூட கேர் பண்ணிக்கல. பட் இருந்தாலும் நாங்கள் திரும்ப ட்ரை பண்ணதில் ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சதுல எங்களை ப்ரூவ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் இல்லாமல் இதை எங்களால் பண்ணியிருக்கவும் முடியாது. AAA கேமுங்கிறது என்னோட சின்ன வயசு கனவு, அது இப்போ நிறைவேறி இருக்கு. ஜூன், நீ தான் என்னோட ஒரு பெரிய சப்போர்ட்டே, எல்லா சுச்சுவேஷன்லேயும் என் கூட இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட டீம்மேட்ஸான வே, ஃபேன்சி, சூ, உங்களோட ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இல்லைனா இதெல்லாம் நடந்திருக்கவே வாய்ப்பில்லை. அண்ட் கியான்லி, எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக கம்பெனி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. உன்னோட க்ரோத் என்னோட எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டிடுச்சுன்னு சொல்லி பொக்கேவை கொடுக்க எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோஸ் பாத் 10 மில்லியன் காப்பி சேல் ஆகியிருக்கு. இதை செலிப்ரேட் பண்ணாமல் எப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குஷி எல்லாருக்கும். PM ஜியான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். கடைசியில் என்ன ஜியாவையும் PMையும் கட்டி பிடிச்சிட்டெல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. தென் ஹீரோவும் ஸ்டெல்லாவும் சேர்ந்து கேக்கை கட் பண்ணி செலிப்ரேஷனை பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ கட் பண்ணால் செங்ஷி ஜூனை ஓட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஊட்டி விட, இதை கரெக்டாக இவங்க 4 பேரும் பார்ப்பாங்களாம். சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு நான் கொடுக்குற சாப்பிடுங்கன்னு வேற ஊட்டியெல்லாம் விட, அடுத்து ஃபேன்சி, இவர் ஏதாச்சும் புள்ளி போனால் என்கிட்ட சொல்ல, அடிச்சு நவத்திடலான்னு சொல்ல, அது எப்படி செங்ஷியை நான் புள்ளி பண்ணுவேன், ஃப்யூச்சரில் அவள் என்ன சொல்கிறதா இருந்தாலும் அதை நான் அப்படியே கேட்பேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணேன். அட போங்கப்போ ரொமான்ஸை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் கிளம்பிட்டாங்க. என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல,
டக்குனு கிஸ் பண்ணிட்டு என்னாச்சு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஊட்டிகிட்டு இருக்கான். ஸோ எப்படியோ ஆகும்போது இவங்க 2 பேரும் கப்பல் ஆகிட்டாங்கப்பா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்னைக்கு நடந்தது எல்லாமே ஒரு கனவு மாதிரியே இருக்கலன்னு சொல்ல கண்டிப்பாக பட் ஃபைனலி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறான். ஸோ இப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த ட்ராமாவையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த ட்ராமா? உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எனக்கும் ரொம்பவே பிடிச்சிது. இதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லுங்கள். ஆப்வியஸாக ஹீரோயின் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இருந்தாலும் ஜியோவோட கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். சீக்கிரமாக இன்னொரு புது ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.